सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणं जय जय राम राम हर हर नम पार्वती पतये हर हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நம்ம தசமஸ்கந்தத்தில் பரிஷத்தினுடைய கேள்வி, அதில் திரௌண்யஸ்திர விப்ருஷ்டம் இதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம். இங்கே அங்கத்தை பற்றி பேசுகிறாரு. என்னுடைய அங்கத்தை பகவான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தேகத்து மேலே அபிமானம் வந்துடுச்சா? 5 நாள் கதை கேட்டார். இந்த அங்கத்து மேலே அங்கத்தை பற்றி பேசுகிறார். இந்த தேகத்தை ரட்சித்தார் பகவான். தேகத்தை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, இந்த அங்கம் ரட்சித்தார் பகவான். ஆனால் எதுக்காக ரட்சித்தாருன்னா கதை கேட்கறதுக்காக. கதை எதுக்கு பிரயோஜனப்படணுமோ அதுக்கு வேண்டி மட்டும் இந்த வாழ்க்கை. இப்போ 30 வயசு நல்ல யுவா ஒரு 100 வருஷம் வாழலை. 100 வருஷம் வாழ்ந்து பகவத் கதைகள் இல்லாமல் போகிறத காட்டிலும் 30 வருஷம் வாழ்ந்தாலும் 7 நாளில் போயிட போகிறான். அந்த 7 நாள் கதை கேட்டு போட்டோம். அதுக்காக தான் பகவான் கர்ப்பத்தில் ஒரு 100 வருஷம் சரி பகவானால் ரட்சிக்கப்பட்ட அந்த குழந்தை ஒரு 100 வருஷம் 200 வருஷம் வாழ்ந்தால் பரவாயில்ல. அது 30 வயசில் 30 வயசில் போயிட போகிற குழந்தைக்கு எதுக்கு ரட்சிக்கணும் அப்படின்னா, அந்த வம்ச விருத்தி உண்டாகணுக்காக. அது ஒன்று இருக்கட்டும். அதுக்கு மேலே நான் பாகவதம் கேட்பதற்காக தான் அந்த சரீரத்தை ரட்சித்து தான் பகவான். அப்போது பரிசுத்துக்கு தேகாபிமானம் வந்துடுச்சான்னு கேட்டால், இந்த விதத்தில் பரிசுத்துக்கு தேகாபிமானம் இல்லை, தேகாபிமானம் வேணுமா? ஏன்னா பாகவதம் கேட்கறதுக்கு இந்த தேகம் வேணும். இந்த தேகம் ஒரு சாதனையாக இருக்கிறது. அதனால் இதம் மதங்கம். அது மட்டும் இல்லை, ரெண்டு விஷயம் சொல்கிறார். எதுக்காகனா, சந்தான பீஜம் குரு பாண்டவானாம். வம்ச விருத்திக்காக இந்த பகவான் ரட்சித்தானா இந்த உடம்பை. அந்த வம்ச விருத்தி உண்டு பண்ணியாச்சு. இனிமேல் உனக்கு இந்த பூலோகத்தில் வேலை கிடையாது. நீ என்னுடைய கதையை கேட்டு நீ மோட்சம் அடைய வேண்டியது மட்டும்தான். இந்த 2 காரணத்துக்காக தான் பகவான் இந்த தேகத்தை ரட்சித்தானா. அதான் சொல்ல, குக்ஷிம் ஜுகோப குக்ஷிம் கதா ஆத்த சக்கரோ மாதுஷ்டமேய சரணம் கதாயாக. அப்போது அந்த பகவானை சரணம் அடைவதற்காக தான் என் மாதா கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து பகவான் காப்பாற்றினான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று சந்தான பீஜம் வம்சவிருத்திக்காக. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாகவதம் கேட்பதற்காக. 30 வருஷம் பொறுத்து பாகவதம் கேட்க போகிறான்ற இப்படியாப்பட்ட பரம் பாகவதன்றதுனால தான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே கர்ப்பத்தில் போய் பகவான் தரிசனம் கொடுத்தானா. சாட்சாத்காரம். கர்ப்பத்திலே சாட்சாத்காரமான சரித்திரம் இது ஒன்று தான். ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லுவார் இந்த இடத்துல. பரிசுத்துக்கு தான். அதனால் எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்கள் பரிசுத்துக்கு. இப்போ தான் பகவானால் வழி நடத்தப்படுவது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது 100 வருஷம் வாழ்ந்து பாகவதம் கேட்காம அசத்தான இந்த உலக விஷயங்களில் பார்த்தா ரொம்ப கீழே இறங்கி பேசுகிறாங்க சில பேர். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு ஸ்லோகத்தை வச்சு 1 மணி நேரம் பேசி லௌகிகமாக பௌதிகமாக எல்லாமே என்னென்னா பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா அவ்வளோ கீழே இறங்கி ஒரு வியாசப்படத்தில் உட்காந்துட்டு அவ்வளோ கீழே இறங்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை. லௌகிகமாக பாலிடிக்ஸ்லாம் பேசணும் அவசியமே இல்லை. நம்ம பாகவதம் பேசணும். அதுதான் 100 வருஷம் வாழ்ந்தும் பாகவதம் இல்லாமல் போகிறத காட்டிலும் 30 வருஷம் வாழ்ந்தாலும் பாகவதம் கேட்டு உலகத்துக்கும் பாகவதம் பெற்று தந்து விட்டு போகிறது தான். இவங்க பேரனுக்கும் இதே வேலை தான், தாத்தாவுக்கும் இதே வேலை தான். தாத்தா பகவத்கீதை வாங்கி கொடுத்துட்டு போனார்.
அதான் சொல்கிறேன், குடாகேஷ யசோதரானாம். அந்த அர்ஜுனுடைய புகழுக்கு இழுக்கு உண்டாகாதபடி அந்த புகழை வளர்ப்பவர்களாக நாங்கள் அவருடைய வழியில் நாங்கள் நடப்பவர்கள் அப்படின்னு பரிசுத்த மகாராஜா முதல் ஸ்கந்தத்தில் சொல்கிறார். குடாகேஷ யசோதரானாம். குடாகேஷன்னா தூக்கத்தை வென்றவன். அப்படியேப்பட்ட ரிஷிகேஷன் பகவான், ரிஷிகேஷனுடைய நண்பனாகிய அர்ஜுனுக்கு குடாகேஷன்னு பேர். அருமையான பேர்கள் இதெல்லாம். அப்படியேப்பட்ட எங்கள் தாத்தா யார், அர்ஜுனன் பகவத்கீதையை வாங்கி கொடுத்துட்டு போனார் உலகத்துக்கு ஒரு நன்மை செய்யணும் இல்லையா? ஆனால் அதை விட அதிகமான பெரிய தொண்டு செய்துட்டு போனது யாருன்னா பரிசுத்த மகாராஜ். பாகவதத்தை வாங்கி கொடுத்துட்டு போனார் சாகரத்துக்குள்ளே உலகத்துக்கு ஒரு நல்லது செய்யணும். அவர் தான் உண்மையான சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் பாகவதத்தை நமக்கு வாங்கி கொடுத்துட்டு போனார் சுகாச்சாரிய வாக்கில். அதுக்கு தான் பிரம்மன்னு அவர்களை கதை கேட்டு பல கேள்விகள் கேட்டார். அவருக்கு சந்தேகமானு கேட்டால் அவர் பரிசுத்த மகாராஜா ஆரம்பத்திலே அவர் சொல்கிற விஷயத்தை கேட்கணும். என்னுடைய ஸ்தமோ விசிறியதே, என்னுடைய அஜ்ஞானம் எப்போ போயிடுச்சு உங்கள் முன்னாடி உட்காந்த போதே, அப்போ ஏன் கேள்வி கேட்குறார்? அஜ்ஞானத்தினால்னா இல்லை, மக்களுக்கு நாளைக்கு கேள்வி எழும்புமே அப்படின்றதுக்காக நமக்கு பதில் அவர் கேள்வி கேட்டு இந்த பதில் வாங்கி கொடுத்துட்டு போனாராம் பரிசுத்து. ஏன்னா மகான்கள் கேட்காம ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவை. அதனால் கேட்டால் தான் அவர்கள் வாக்கிலிருந்து எழும்போன்றதுனால மக்களுக்கு பின்னாடி கலியுக மக்களில் அறியாமல் இருக்க போகிறார்கள். இவர்களுக்கு பல விதமான சந்தேகங்கள் வரும். ஒரு பரஸ்திர இடத்துல பகவான் ராசலீலை புரிந்தானே, இது நியாயமா அப்படின்னு அதுவே 2-3 தடவை கேட்குறார். ஏன் அப்படி கேட்கணும் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய மக்கள் அறியாமல் இருக்க போகிறார்கள், இதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க அந்த ராசலீலை அப்படின்றதுக்காகவே. இவருக்கு சந்தேகம் இல்லை, ஏன்னா பகவானே சாட்சாத்காரம் பெற்றவர். இவருக்கு தேகத்திலே அபிமானம் கிடையாது. ஆனால் தேகத்தில் அபிமானம் இல்லைன்றதை பின்னாடி சொல்ல போகிறார். இந்த பசிதாகம் கூட என்னை வாட்டி எடுக்கலை, ஏன்னா அச்சுத பாயாசம் அச்சுத பீயுஷம் நாங்கள் பருகிறதுனால அப்படின்றதும் சொல்ல போகிறார். அப்போது இந்த தேகம் எதுக்காகன்னா அப்படின்றது ஒரு ராஜா நடத்தி காட்டினா தானே மக்களுக்கு புரியும். வம்சவருத்திக்காக இருக்கட்டும், பாகவதம் கேட்டு போகிறதுக்காக தான் அந்த தேகம் அப்படின்றதுக்காக தான். களியை நிக்கிரகம் பண்ணுறதுக்காக, அதாவது களியை கிட்ட நெருங்க விடாமல் இருக்கிறதுக்காக தான். நம்ம தேசத்திலே நெருங்க விடக்கூடாதுன்னு பரிசுத்து எப்படி கண்டிச்சார், அதுக்காக தான். அதனால் அது மட்டும் இல்லை, பாகவதம் கேட்கணுன்றதுக்காக தான். ஆனால் கலியுடத்தில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் தொடர்பு கொண்டதுனால ஒரு பாகவத உச்சாரம் பண்ணும்படி நேர்ந்தது. அதனால் மக்களுக்கு இதிலேருந்து என்ன புரிய வைக்கிறாருன்னா புரிஞ்சுக்குங்க. இந்த கலியுகத்தில் எந்த விதத்துலேயும் பாதிக்கும். அதை பாதிக்காமல் இருக்கிற ஒரே இடம் என்னன்னா சத்சங்கம் மட்டும்தான், பாகவதம் கேட்கறது மட்டும்தான் அப்படின்றத நடத்தி காட்டினார் இல்லையா பரிசுத்து வாழ்க்கை வரலாறு. நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாடம் சொல்லி கொடுக்குறது. அப்போது அதுதான் அண்ணா சொல்கிறார், துருவ சரித்திரம், பிரகலாத் சரித்திரம், இந்த சரித்திரம்லாம் இருக்கட்டும், இத்தனை கதையும் கேட்டானே ஒருத்தன் பரிசுத்து, அவனுடைய கதையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு சவுனகாதி மகர்ஷிகள் கேட்கிறார்கள். அவள் தான் பரிசுத்தினுடைய கதையை சொல்கிறது. அப்போ பரிசுத்து கதையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்னென்னா பகவான் எதுக்காக அந்த தேகத்தை வச்சுருக்கான்னா கதை கேட்கறதுக்காக தான். அந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வைகுண்டத்துக்கு போயிட்டு போகிறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு தர்ஷனம் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி கர்ப்பத்திலே பகவான் தர்ஷனம் கொடுத்தான் பரிசுத்துக்கு. அப்போது பாகவதத்தை பெற்றுக் கொடுத்தார் பரிசுத்து மகாராஜா. ஜுகோப குக்ஷிம் கத ஆத்த சக்ரோ மாதுஸ்யமேய சரணம் கதாயாக. அது மட்டும் இல்லை, பரிசுத்து மாதிரி நம்ம வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக்கணும்னா பாகவதம் கேட்கணும், மகான்கள் வாக்களை கேட்கணும். அவர்கள் வாக்குலேருந்து அதான் சொல்கிறேனே, இவர் எதுக்காக கேள்வி கேட்டாருன்னா அவருக்கு சந்தேகம் இல்லை, பின்னாடி வரப்போகிறவர்களுக்கு உள்ள சந்தேகத்தை தீர்ப்பதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் காரணங்கள். அதுக்கப்புறமா இந்த தேகம் எடுத்தது எதுக்காகனா பாகவதம் கேட்கறதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த தேகம் எடுத்ததே எதுக்காகனா பாகவத சேவைக்காக தான். இந்த புலனின்ப சேவைக்கோ அல்லது இந்த குடும்ப சேவைக்கோ கிடையாது, உறவினர்களுக்கு சேவை அதுக்காக இல்லை, பகவத் சேவைக்காக தான் அந்த தேகம். நாயம் தேகோ தேகபாஜம் என்று லோகே கஷ்டான் காமான் நர்கதே விட்புஜாமியே தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவானந்தம். அந்த அல்ப சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்காக நாயம் தேகம் என்று லோகே மனுஷ லோகத்தில் மனுஷ தேகம் கொடுக்கப்படலையாம்.
பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம் இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. இந்த கிருஷ்ணலீலைகளை கேட்பதற்காக, பாகவதம் கேட்பதற்காக தான் இந்த தேகம் மதங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய தேகம் கொடுத்ததே இந்த பாகவதம் கேட்பதற்காக தான். அதனால் உங்கள் எதிர்க்க நான் அப்படியே கொஞ்சம் சுரண்டு விழுந்தேன்னா, தூக்கம் வர மாதிரி இருந்ததா, இல்லை பசி எடுக்குதா, அப்படி இப்படி நெளிஞ்சேன்னா ஒன்றுமே இல்லையே. அதனால் நைஷா அதிதுத்ஸகா க்ஷுண்மாம் தியக்தோதம் அபிபாததே பிபந்தம் தொன் முகாம்புஜ சுதம் ஹரிகதாமிருதம். உங்களுடைய முக கமலத்திலிருந்து வழிகின்ற அந்த ஹரிகதாமிருதத்தை பருகுகின்ற எங்களுக்கு சாதாரண மக்களால் பொறுத்து கொள்ள முடியாத பசிதாகங்கள் என்னை பாதிக்கவில்லை. ந பாததே. ஏன்னா அதை பாதிக்காதபடி செய்கிறது இந்த ஹரிகதாமிருதம், கிருஷ்ணலீலை தான் அப்படின்றதெல்லாம் சொல்கிறார் இல்லையா பரிசுத்த மகாராஜ். ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் இதெல்லாம். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், இருந்தாலும் சும்மா லைட்டாக அதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற ஒரு ஆசை. அப்போ தான் சொல்கிறார், நான் பாகவதம் கிருஷ்ண கதையை கேட்பதற்காக தான். அதான் விஸ்தருதம், விஸ்தாரமாக கேட்பது. ஏது அந்நிய சர்வமே முனே கிருஷ்ண விசேஷ்டிதம் பக்தும் அர்க்கசி சர்வஜ ஸ்ரத்ததானாய விஸ்திருதம். ரொம்ப நம்பி அப்படியே ஸ்ரத்தையோடு கேட்கின்றேன். விஸ்தாரமாக சொல்லுங்கள், கிருஷ்ண கதையை மட்டும் சுருக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எப்போ இதுக்கு மேலே, இதுக்கு முன்னாடி பலவிதமான கேள்விகள், ஏன் இவ்வளோ வைச்சித்திரியம் வந்தது, அப்புறம் நரக வர்ணனைகள் பற்றி, இது இதுதான் கர்ம கதையாக அதெல்லாம் சொன்னார். அப்போ அதை போக்கிக்குள்ள என்ன வழின்னா நாம சங்கீர்த்தனம் அப்படின்ட்டு அஜாமல பாக்கியம் சொன்னார். எல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். என்ன மற்ற விஷயங்கள் கேள்வி கேட்கும்போது, ஆனால் கிருஷ்ண கதையை விஸ்தாரமாக சொல்லு. கிருஷ்ண கதையில் புத்தி ஏற்பட்டதுனால்தான் இப்போ தான் உன்னுடைய புத்தியானது சம்யக்கு வியவசிதா புத்திஹி, உன்னுடைய புத்தியானது சரியான பாதையில் கிருஷ்ண விஷயமான கேள்விகள் யார் கேட்கிறார்களோ அவர்கள் தான் புத்தி ஒருமுகப்பட்ட மனதோடு இருக்கிற பக்குவம் அடைந்தவர்கள். மற்ற விஷயங்கள் பூகோள வர்ணனை, அந்த வர்ணனை, இது வர்ணனை, இவ்வளோ அது சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அதுவும் தேவை தான் பக்திக்கு. ஆனால் ராஜவம்சம், சூரியவம்சம், சந்திரவம்சத்தை பற்றிலாம் வர்ணிச்சார் 9ஆம் ஸ்கந்தத்தில். இவ்வளோ தேவையில்லை. ஆனாலும் சுகாச்சாரியர் சொன்னதுனால அது பக்தி ரசமாக இருக்கும், அற்புதம் தான் அது. கதிதோ வம்ச விஸ்தாரோ பவதா சோமசூரியோ ராக்தம்ச உபயவம்சானம் சரிதம் பரமாத்புதம். அது மகான்கள் வாக்கில், அதுவும் பரம பாகவதராகிய பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சார வாக்கில் கேட்டதுனால பரமாத்புதமாக இருந்தது. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னென்னா கிருஷ்ணலீலைகளை கேட்குறது தான். அதனால் அந்த விஷயத்துக்காக எதுக்காக காத்து நின்றனோ அதை ரொம்ப சுருக்கிட்டீங்களே, மற்றதெல்லாம் விஸ்தாரமாக சொன்னீங்களே அப்படின்றது தான் பரிசுத்தினுடைய கேள்வி. அப்போது கிருஷ்ண விஷயத்தை யாருக்கு கிருஷ்ணலீலைகள் மட்டும் போதும்னு புத்தி ஒருமுகப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்தவர்களாம். சம்யக் வியவசிதா புத்திஹி தவ ராஜரிஷி சத்தமா. முன்னாடி நீ ராஜாவாக இருந்த, அதனால் கலியே நிற்கிறவங்க அடகன எல்லோரும். அப்போ நீ ராஜாதிராஜனாக காண்பிச்ச, எல்லாத்தையும் திறந்து வந்ததுனால நீ ராஜ ரிஷியானவ. அந்த ராஜ ரிஷியானதுனால எல்லாத்தையும் திறந்து வைராக்கியத்தை பற்றிலாம் உனக்கு பாரத யோகேஸ்வர சரித்திரம், பிரகலாத சரித்திரத்து மூலம் பக்தி ஞான வைராக்கியத்தை பற்றிலாம் நிறைய சொல்லியாச்சு, எல்லாம் சொன்னேன். ஆனால் இப்போ கிருஷ்ண விஷயமான கேள்விகளை கேட்டது போது தான் ராஜரிஷி சத்தமாக. அப்போது ராஜரிஷிக்குள் தலை சிறந்தவனாக திகழ்கிறாய் என்று சொல்கிறார். வாசுதேவ கதாயாம் தே யஜ்ஜாதா நைஷ்டிகீரதிஹி. இந்த வாசுதேவனுடைய கதையில் லௌகிகமான பக்தி இல்லை, நைஷ்டிகீரதிஹி, அலௌகிகமான பக்தி கொண்டிருக்கிறாய் நீ. அந்த நைஷ்டிகன்னா நிஷ்டை. இந்த கிருஷ்ண கதையில் என்னுடைய புத்தி அவ்வளோ நிஷ்டையாக அந்த பாகவதம் கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், ரொம்ப சத்தையோடு கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய எவ்வளோ அப்படியேப்பட்ட நைஷ்டிகீரதிஹி. பகவான் கிருஷ்ண கதை கேட்டால் என்ன பொண்ணும் பொருளும் கிடைக்குமா, இல்லை புத்திரபாக்கியம் கிடைக்குமா, வேறு ஏதாவது லௌகிக நைஷ்டிகீரதிஹி. அதை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். ஏன்னா ஹரிகதாமிருதம், அந்த பாயசம். இது சுகபோகங்கள் வேணும்னா நாட்டிலே இருந்துருக்கலாமே, அதெல்லாம் திறந்துட்டு அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் நம்மளை உயிரை காப்பாற்றாது,
உயிரை காப்பாற்றுறதுன்னு கூட நோக்கம் இல்லை. ஏன்னா அமிர்த குடத்தை கொண்டு வந்தாங்களே, அப்போ அமிர்தம் சாப்பிட்டு தான் உயிர் பழிச்சிக்கலாம். அப்போ உயிரை காப்பாற்றணும் நோக்கங்கள் இல்லை, பகவானை அடையிறது தான் மனுஷ வாழ்க்கையினுடைய லட்சியம்ன்றதுனால அந்த புத்தியானது கிருஷ்ண பக்தியில் பகவான் மீண்டும் அது கூட மறுபிறப்பு கூட அவருக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா புனశ్చ பூயாத் பகவத்யானந்தே ரதி பிரசங்கஸ்ய ததாஸ்ரயேஷு மகத்ஸ்யாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரியஸ்து சர்வத்திர. அப்போ என்னன்னா மோட்சம் கூட அவர் விரும்பலை. மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்தாலும் பகவானிடத்தில் பக்தியும் பகவான கதைகள் சொல்லி உங்களை போன்ற பாகவதர் அதான் அங்கே வந்து அப்போ சுகாச்சாரியர் வரதுக்கு முன்னாடி சொன்னார், அங்கே இருக்கிற ரிஷிகள் எடுத்து பிரம்ம ரிஷி, தேவ ரிஷி, ராஜ ரிஷிகள் இடத்துல சொல்கிறார் என்னென்னா மகான்களிடத்தில் பக்தியும் பகவானிடத்தில் பக்தியும் சகல ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக நேசிக்கிற மனப்பான்மை வேண்டும். எல்லாரையும் நட்புறவோடு பார்க்கக்கூடிய, யாரையும் எதிரியாக சத்ருவாக பார்க்காத மனப்பான்மை, எல்லாரையுமே அரவணைக்கிற அந்த மனப்பான்மை வேண்டும். அதான் எனக்கு அடுத்த பிறவியில் 2 1 பகவானிடத்தில் பக்தி, பாகவதத்தில் பக்தி, சகல ஜீவராசிகளத்துலேயும் அன்பு, பிரேமை. இதுதான் எனக்கு வரமாக வேணும்னு கேட்குறாரு. அப்போ மோட்சத்தோடு விரும்பலன்னு நல்லா தெரியுது. அவர் என்ன அப்படின்னா அப்போ எதுக்காக கேட்குறாரு அப்படி பாகவதம் அப்படின்னா, அது கேட்குறதே சுகமாக இருக்கே. ஆனால் அதான் சொல்கிறத ஹரி கதா அமிர்தம் அப்படின்றார். அது கேட்குறதே எனக்கு தேக தர்மங்கள்லாம் விட்டு போச்சு, எல்லாம் போச்சு, எனக்கு மோட்சமும் விருப்பம் இல்லை, சுகபோகங்களும் விருப்பம் இல்லை. அப்போ எதுக்காக தான் கிருஷ்ண கதையை கேட்குறாரு அப்படின்னா, கிருஷ்ண கதையை கேட்குறதே பரம பிரயோஜனம். நான் எத்தனை 7 நாள் செத்து போகிறேன், அதுக்குள்ளே நான் மோட்சம் அடைய, அதுக்காக கிருஷ்ண கதையை சொல்லுங்கள் அப்படி, அதுக்காக இல்லை. அவர் தான் சொல்ல விஸ்தாரமாக சொல்லுங்க கதையை. நான் ரிலாக்ஸாக தசத்பலம் காயது விஷ்ணு காதாக, உடம்பு கடிக்கும்போது வந்து கடிக்கும்போது தக்ஷணம் வந்து கட்சியும் போட்டோம். ஆனால் நான் ரிலாக்ஸாக பாகவதம் கதை கேட்க போகிறேன். இந்த தேகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அது போகும்போது போகட்டும். அது வரைக்கும் கிருஷ்ண கதையை சொல்லிட்டுருங்க. அவசர அவசரமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் விஸ்தாரமாகவே சொல்லுங்கள் கதையை. நான் ஆனந்தமாக கேட்டுகிட்டே இருக்கேன். அது நான் அதை பற்றி அதான் சொல்ல எனக்கு வந்து என்னென்னா பசி தாகத்துலாம் முக்கியம் இல்லை. ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். தண்ணி நிறையா குடிச்சிட்டுனா அடிக்கடி யூரின் பாஸ் பண்ண வெளியே போக வேண்டியிருக்கும். தண்ணி நிறைய குடித்தா, சாப்பாடு நிறைய சாப்பிட்டா கதையில் உட்காந்துருந்து எதில் உட்காந்து தூக்கம் தான் வரும். அது பசியே எடுக்கலையே எனக்கு, அது எனக்கு பாதிக்கலையே, பசி தாகமே என்னை பாதிக்கலையே. எதனால் நான் என்னமோ தெரில, இந்த கிருஷ்ண கதையில் வந்து உட்காந்த உடனே தேக தர்ம நிர்யாபித தேக தர்மாக முன்னாடி சொன்னீங்களே, அது சத்தியமாக இங்கே நிறைவேறிச்சு அப்படின்னு இங்கே சொல்கிறார் யார், பரிசுத்த மகாராஜா. அதான் சொல்கிறார், சம்யக் வியவசிதா புத்தி தவ ராஜரிஷி சத்தமா, உன் புத்தியானது சரியாக நிலை பெற்றிருக்கிறது. வாசுதேவ கதாயாம் தே யஜ்ஜாதா நைஷ்டிகீரதிகி, இப்படிப்பட்ட சுத்தமான பக்தி உனக்குள்ளே பிரகாசிக்கிறது இந்த வாசுதேவனுடைய கதையில் அப்படின்னு சொல்கிறார். வாசுதேவ கதா பிரஷ்னா புருஷாம் ஸ்திரீன் புனாதிகி பக்தாரம் பிரத்யகம் ஸ்ரோத்ரும் தத்து பாதசலிலம் ஸ்ரோத்ரும் தத் பாதசலிலம் யதா. அதாவது கதை கேட்குறவங்கள மட்டும் பாவனமாக்கலை, இது மாதிரி கிருஷ்ண கதைகளை பற்றி பேசுகிற எங்களுக்கும் நாங்களும் பாவனமாகறோம். வக்தாரம் பிருச்சகம், அதே சுந்தரம் அதை தூண்டுபவர்கள், கதை சொல்ல கேட்க தூண்டுபவர்கள் யாரோ, அந்த கதை வந்து சப்தாகம் ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த புண்ணியம் பண்ணலாம். வக்தாரம் பிருச்சகம். அப்போது ஸ்ரோத்ரம் தத் பாத சலினம் யதா, எப்படி கங்கையானது விஷ்ணுபாத தீர்த்தமானது அந்த கங்கா ஸ்நானம் பண்ணாலும் அதை புரோக்ஷணம் பண்ணிட்டாலும், அதே சமயத்தில் அந்த கங்கையை வந்து ஆச்சமனம் பண்ணினாலும், எப்படியோ அந்த கங்கா மகாத்மியத்தை பற்றி பேசினா கூட புண்ணியம் தான் நம்மளுக்கு. அந்த கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணாலும் புண்ணியம் தான், தீர்த்தாடனம் பண்ணாலும் புண்ணியம் தான், இல்லை வேறு ஏதாவது அந்த கங்கையை வந்து நம்ம பானம் பண்ணாலும் புண்ணியம் தான், அதில் நம்ம ஸ்நானம் பண்ணாலும் புண்ணியம் தான். அப்படி எப்படி கங்கையானது எல்லா விதத்துலையும் பவித்திரமாக்குகிறதோ, அந்த கங்கையை விட பாவனமானது கிருஷ்ண கதையானது. இதுக்கு ஏற்பாடு பண்ணுறவங்க, இந்த கிருஷ்ண கதையை கேட்பவர்கள், இதை சொல்பவர்கள் எல்லாமே பாவனமாகறாங்களாம். அவ்வளோ விசேஷம் இந்த கிருஷ்ண கதை அப்படின்னு சொல்கிற. அப்புறம் கிருஷ்ண கதைக்கு ஆரம்பமாக இந்த பூமியில் வந்து மனுஷர்கள் ரூபத்தில் அசுரர்கள் நிறைய பிறந்திருக்கிறார்கள். முன்னெல்லாம் அசுரர்கள் தனியாக இருந்தாங்க, ராட்சர்கள் தனியாக இருந்தாங்க. அதெல்லாம் மற்ற யுகங்களில்.
ஆனால் கலியுகத்தில் வந்து அசுரர்கள்லாம் தனியாலாம் இல்லை, மனுஷ ரூபத்திலே இருக்காங்களாம். பூமி திருப்தன் நிருபவ்யாஜ தைத்தியானீக சதாயுதைஹி. நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கானவர்களாக இந்த மக்கள்லாம் வந்து அசுரர்களே மனுஷர்களாக பிறந்திருக்கிறார்களாம். அப்படியேப்பட்ட இவர்கள் தான் பூமாதேவிக்கு பாரமானவர்களாம். கம்சன் இதெல்லாம் வந்து கலியுகத்தில் மட்டும் இல்லை, துவாபரயுகத்திலே சொல்கிறார். அந்த துவாபரயுகத்திலே வந்து கம்சன், சிசுபாலன் போன்றவர்கள்லாம் அசுரர்கள். அவங்களாம் காலநேம் என்ற அசுரன் தான் கம்சனாக வந்தான். அதுபோல் பல அசுரர்கள்லாம் மனுஷ ரூபத்தில் போஜ வம்சத்தில் தோன்றியிருந்தார்கள் இல்லையா. சிசுபாலன் போன்றவர்கள்லாம் சத்திரிய வம்சத்தில் அப்படி தோன்றியிருக்கிறார்கள். ஜராசந்தன் போன்றவர்கள்லாம் அசுரர்கள். அவர்கள் தான் மனுஷ ரூபத்தில் இப்படி வந்திருக்கிறார்கள். துரியோதனே கலினுடைய அம்சம்னு சொல்லப்படுகிறது. அப்படி அதனால் சொல்கிறார், அசுரர்கள்லாம் மனுஷ ரூபத்தில் வந்திருக்காங்க, அவர்கள் தான் பூமிக்கு பாரமானவர்கள். அப்போது யார் பூமாதேவி வந்து என்னென்னா ஒரு பசு வடிவம் எடுத்துக்கொண்டு நேராக பிரம்மலோகத்துக்கு போய் கண்ணீர் விட்டு அழுகின்றாள். பூமாதேவிக்கு வந்து பசு வடிவம் தான். கோரூபமாக இருக்கிறது யாருன்னா பூமாதேவி தான். எப்படி பசு பாலை கொடுக்குறதோ பூமாதேவி நமக்கு வளங்களை கொடுக்குறார் இந்த பூமியில் உள்ள குழந்தைகளுக்கு. அது மாதிரி வாத்சல்யத்தினால அந்த பூமியில் யாருக்கு, அந்த பூமாதேவிக்கும் யார் பாரம்னா தன் குழந்தைகளை சுமக்கிறது பாரமாக இருக்குமா. இதுபோல் அசுரர்கள் பகவன் நாமத்தை சொல்லாமல் சாப்பிட்றவங்க தான் பாரமாக. யார் வாக்கில் பொய் சொல்கிறாங்களோ அவர்கள் தான் பாரமாக. இதெல்லாம் பாகவதத்திலே சொல்லப்படுகிறது. பகவானை வழிபட பகவன் நாமத்தை சொல்லாமல் சாப்பிட்றவங்க, அதே சமயத்தில் பொய் சொல்கிறவங்க தான் அலீகபரம். பலிசக்கரவர்த்தி சொல்கிறார், யார் பகவானுக்கு பிடிக்காத இந்த சத்தியத்தை விட்டு பொய் சொல்கிறார்களோ அவர்கள் தான் பூமாதேவிக்கு பாரமானவர்களாம். மொத்தம் பகவத் பக்தி இல்லாமல் நாஸ்திகத்தில் இருக்கிறாங்க இல்லையா இந்த அசுரர்கள். தைத்தியானீக சதாயுதைஹி, அப்படிப்பட்ட தைத்தியர்களாகிய அசுரர்கள் இவர்கள் தான் பாரமானவர்களாம். அதனால் இவர்கள் வந்து ஆக்ரந்தா பூரிபாரேன பிரம்மானும் சரணம் யயோ. அப்படிப்பட்ட பிரம்மதேவர்கள் போய் சரணம் அடைகின்றாள். உடனே பிரம்மதேவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சிவன் எல்லாரையும், இந்திரன் சந்திரன் முதலானவர் எல்லாரையும் அழிச்சுட்டு போய் திருப்பார் கடலுக்கு போகிறார். போய் அங்கே புருஷ சுத்தத்தினால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவானே அசரீர் வாக்காக அவர் தியானத்தில் உட்காந்தார். ரொம்ப நேரம் பகவான்களுக்கு பதில் கிடைக்கணும். தியானத்தில் உட்காந்தோடனே தியானத்தில் பகவானே சொல்கிறார் என்னென்னா, வசுதேவ கிரகே சாட்சாத்து பகவான் புருஷப்பரஹ ஜனிஷ்யதே தத் பிரியாத்தும் சம்பவந்து சுரஸ்திரிய வாசுதேவ கலானந்த சஹஸ்ரவதனஸ்வராட் அக்ருதோ பவிதா தேவோ ஹரே பிரிய சிகிர்ஷயாம். புருஷம் புருஷசுக்தேன உபதஸ்தே சமாஹிதः தத்ர கத்வா ஜகநாதம் தேவதேவம் ரிஷாகவிம் புருஷம் புருஷசுக்தேன உபதஸ்தே சமாஹிதः. அப்படி சமாதி நிலையில் இருந்து பகவானால் சொல்லப்பட்ட விஷயத்தை தேவர்களுக்கெல்லாம் சொல்கிறார் பிரம்மதேவர். வசுதேவனுடைய கிரகத்தில் பகவான் அவதரிக்க போகிறார். சாக்ஷாத் பகவான் புருஷப்பரஹ ஸ்ரீ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவானே அப்படியே இறங்கி வரப்போகிறார் வசுதேவனுடைய புத்திரனாக அப்படின்னு சொல்கிறார். புருஷப்பரஹ பரமபுருஷன் ஆகிய பகவான். ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா. அப்போது பகவானோட லீலை புரிவதற்காக நீங்களெல்லாம் தேவர்களே, முன்ன அவதாரத்தில் ராம அவதாரத்தில் நீங்களாம் வானர்களாக அவதரித்தீர்கள் அல்லவா, அதுபோல் இந்த அவதாரத்தில் நீங்களாம் வந்து பல யாதவ வம்சத்துலேயும் இன்னும் பல ராஜ குடும்பங்களையும் நீங்கள்லாம் அவதரிக்க கடவீர்கள். பகவான் அவதரிக்க போகிறான், அவனோட நீங்களும் அந்த பாக்கியத்தை பகவானோட சேர்ந்து நாடகம் நடிப்பதற்காக நீங்களும் உங்களை பிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பிரம்மதேவர் சொல்கிறார். பல ஸ்திரீகள்லாம் வந்து கோபிகளாக அப்சர ஸ்திரீகள்லாம் அங்கங்கே அவதாரங்கள் பண்ணட்டும், பிறப்பெடுக்கட்டும், பகவானுக்கு பிரியத்தை செய்வதற்காக ஸ்திரீகள்லாம் பிறப்பெடுக்கட்டும் அப்படின்றார். ஏன்னா 16,108 மனைவிகள்லாம் எல்லாமே பிறப்பெடுக்கிறார்கள். அவரெல்லாம் வந்து பல தேவ ஸ்திரீகள், கந்தர்வ ஸ்திரீகள், பல விதமான ஸ்திரீகள் பகவானோட லீலை புரிவதற்காக அவரெல்லாம் வந்து
அங்கங்கே அவதரிக்கிறார்கள். சுரஸ்திரியா தேவஸ்திரீகள்லாம் பகவானுக்கு பிரியத்தை செய்வதற்காக அவதரிங்கள் என்று சொல்கிறார். அதில் சில பேர் கோபிகளாக வந்தாங்க. பல ஸ்திரீகள் அங்கே கிருஷ்ணனுக்கு நிறைய பத்தினிகள் இல்லையா, அவர்களையெல்லாம் அவதரிக்க சொல்கிறார் பிரம்மதேவர். அது மட்டும் இல்லை, பகவானுடைய கலாவதாரமாகிய ஆதிசேஷன் அவர் சங்கர்ஷனராக அதாவது பலராமராக அவதரிக்கப் போகிறார். எதுக்காக நான் வாசுதேவ கலானந்த சகர்ஷ வதனஸ்வராட்டு 1000 தலைகள் உள்ள ஆதிசேஷனே அக்ரதோ பவிதா தேவோ ஹரேஹே பிரிய சிகிர்ஷையா மூத்தவராக பிறக்க போகிறாராம். மூத்தவராக பிறக்கிறவங்களுக்கு தான் ராமன்னு பேர் வரணுமா. போன அவதாரத்தில் முதல்ல யார் பிறந்த கிருஷ்ணர் தான் மூத்தவராக பிறந்த ராமன். அதே ராமன் தான் இப்போ பலராமராக மூத்தவராக பிறகுறாரு. யாருன்னா அந்த ராமன் இப்போ கிருஷ்ணனாக வந்துட்டார். அங்கே லக்ஷ்மணனாக இருந்தவர் ராமராக வந்துட்டார். இங்கே நீ ராமசேவை செய்தல, அதே மாதிரி நானும் ராமசேவை செய்யணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார் நாராயணன். அதே மாதிரி நீ அந்த ராமசேவை லக்ஷ்மணா நீ செய்த, அதனால் நீ ராமனாக இருக்கும்போது நான் உனக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு பகவான் ஆசைப்பட்டானா நாராயணன். அதனால் இந்த அவதாரத்தில் அதனால் மூத்தவர் ராமராக வரார், பலராமராக வரார். இப்போ கிருஷ்ணன் அங்கங்கே பணிவிடை செய்கிறார். இந்த கோகுலத்தெல்லாம் ரொம்ப டயர்டாகி வந்தாருன்னா பசுக்களை மேய்த்து கொண்டு இருக்கும்போது தனிமையில் அப்போ பலராமனுடைய பாத சேவை செய்வார். நம்ம பார்க்கலாம், பின்னாடி 10வது ஸ்கந்தத்தில் வரும், இப்போ பின்னாடி வரும் லீலைகளில் அப்படிலாம். அப்போ எதுக்காக முன்னாடி பிறந்தாருன்னா பகவான் என்ன சொல்கிறானோ அந்த கட்டளையை மீற மாட்டார்கள். பகவானுக்கு சேவை வாழ்நாள் முழுவதும் ராமோதத்தில் பார்த்தா லக்ஷ்மண சுவாமி அப்படி சேவை செய்தார். சீதை கூட பிரிஞ்சுட்டா, ஆனால் லக்ஷ்மணன் மட்டும் எங்கேயும் பிரிஞ்சதாக வரல கடைசி வரைக்கும் பார்த்தா. அப்போ உத்தரகாண்டத்தில் கூட சீதை பிரிஞ்சு வால்மீகி ஆசிரமத்துக்கு போயிட்டா, அப்பவும் லக்ஷ்மண சுவாமி கூடவே இருந்து சேவை செய்தவர். அப்படி இடைவிடாமல் சேவை செய்தவராச்சே அந்த லக்ஷ்மண சுவாமி. அந்த லக்ஷ்மணருக்கு நான் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு பகவானுக்கு ஆசை. அதனால் பலராமண்ணாவுக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி சேவை செய்கிறார். லக்ஷ்மணராக அவர் தான் பலராமராக வரார். அதனால் எதுக்காக மூத்தவராக அவதரித்தார்னா பகவான் ஆசைப்பட்டான்றதுக்காக மூத்தவராக அவதரித்தாராம். யார்? ஆதிசேஷன். அக்ரதோ பவிதா தேவோ ஹரிஹே பிரிய சிகிர்ஷையா. அதனால் பகவானுக்கு பிரியத்துக்காக மூத்தவராக அவதரிக்கப் போகிறார். அதனால் தேவர்களே நீங்கள்லாம் போய் பிறப்பெடுங்கள், பூமியில் பகவானோட கூட நாடகம் நடிக்கிறதுக்கு நீங்கள்லாம் போய் பிறப்பெடுங்கள் பல ராஜாக்களுடைய வம்சத்தில் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறார். இப்படிலாம் நடந்திருக்கும்போது இந்த போஜராஜத்தில் ஆண்டவன் யாருன்னா உக்ரசேனர் தான் ராஜ்யத்தை ஆண்டார். அப்போது விஷ்ணு வம்சத்தவர்கள், அந்தக வம்சத்தவர்கள், போஜ வம்சத்தவர்கள் இல்லையா. ஆனால் யாதவர்கள்லாம் விஷ்ணு வம்சத்தில் சேர்ந்த யாதவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, யாதவர்கள்லாம் பட்டம் கட்டிக்கூடாது. அவரெல்லாம் யயாதி சக்கரத்தினால் சபிக்கப்பட்டதுனால யாதவர்கள்லாம் பட்டம் கட்டிக்க மாட்டாங்க. ஆனால் ராஜாக்களாக தங்களை பட்டம் கட்டிக்காமல் ராஜாக்களாக ஆண்டு கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது இந்த உக்கரசனுடைய புத்திரனாகிய கம்சன் என்ன பண்ணிட்டான், விஷ்ணு வம்சத்தை, அந்தக வம்சத்தை, போஜ வம்சத்தை 3ஐயும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வர வச்சிட்டான். தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான் அவனுடைய அதிகார பலத்தினால. அப்படிப்பட்ட மகாதுஷ்டன் அவன் கம்சனானவன். அப்படிப்பட்ட அதான் குவாலியர், மதுரா, ஆக்ரா இந்த 3 இடத்தையுமே மொத்தமே தன்னுடைய கண்ட்ரோலில் வர வச்சிட்டான். மதுரானுடைய கண்ட்ரோலில் உக்கரசனுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டான். யார்? கம்சனுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டான். அவர்கள்லாம் இவன் பேச்சு கேட்டு தான் இருக்கணும், இவருக்கு மீறி நடக்கூடாது, கம்சனுக்கு மீறி. ஆனால் இந்த சூரசேனர்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சித்தப்பா அவர் என்னென்னா அவருக்கு தேவகின்னு ஒரு பெண், தேவகன் தேவகி. அந்த தேவகி தங்கை அவரா இல்லையா. அவர் என்ன பண்ணுறான், அவன் சரியாக அந்த யார் கம்சனானவன் என்ன பண்ணுறான், சூரசேன தேசத்து ராஜா, சூரசேனுடைய புத்திரன் யாருன்னா வசுதேவர். கரெக்ட். அந்த தேவகனுடைய பெண்ணு தான் தேவகி. கரெக்ட். சித்தப்பா பொண்ணு யார்? தேவகியானவள். அப்போ சூரசேன தேசத்தை எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டால கம்சன். அதனால் தன்னுடைய தங்கையை
வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஏற்பாடாச்சு. கல்யாண ஊர்வலம் நடந்தது. அப்போ கல்யாண ஊர்வலம் நடக்கும்பொழுது நிறைய சீர்வரிசைகள்லாம் பின்னாடி வருது. அவங்க அப்படியேப்பட்ட உக்ரசேனர் எல்லாமே சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னே இந்த கம்சனானவன் என்ன பண்ணால், தன் தங்கை மேலே உள்ள பிரியத்தினால தானே தேர் ஓட்ட சாரத்தியம் பண்ண தானே சாரதியை உட்காந்துட்டோன்னே எதுக்காகனா ஃபோட்டோ பிடிச்சிக்கணுமா எல்லாருக்கும் பற்றியா, நான் என் தங்கைக்காக நான் எப்படி என்னென்ன செய்கிறேன் பற்றியா, என் தங்கைக்காக எப்படி உழைக்கிறேன் பற்றியா, என் தங்கை மேலே எவ்வளோ பாசம் பற்றியா அப்படின்னு காண்பிச்சிக்கணுமா 4 பேருக்கு. அது தெய்வத்துக்கே பொருகலையாம் கொஞ்சம் தொலைவு போன உடனே. அப்போ உடனே வந்து அசரிவாக்கா பகவான் சொல்கிறான், அசரிவாக்கு கேட்கறது தான். அஸ்யாஸ்துவம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் பகசே அபுதக. வசுதேவரும் தேவகியும் ஊர்வலம் அப்படி திருமண ஊர்வலத்தில் ரதத்தில் புறப்படும் போது கம்சனானவன் சாரத்தியம் பண்ணி கொண்டு அப்படி போகும்பொழுது உடனே அசரிவாக்கு கேட்கறது அபுதா அப்படின்னு சொன்னோடனே முட்டாளே அப்படின்னு அர்த்தம். உடனே இவன் தான் திரும்பி பார்த்தான், நான் கம்சன் அப்படின்னு சொல்கிறார். யார் என்னை அழைத்து கொண்டு போகிறாயோ இவள் உன்னுடைய தங்கை, இந்த தேவையினுடைய 8வது கர்ப்பத்தினால் உனக்கு மரணம் ஏற்பட போகிறது என்று சொன்ன உடனே கடிவாளத்தை விட்டான், அவருடைய கூந்தலை பிடிச்சிட்டான். இத்தியுக்தः ச கலஹ பாபோ போஜானம் குலவம்சனः. போஜ குலத்தையே கலங்கப்படுத்த வந்தவனான். பகினிம் ஹந்தும் ஆரப்த கட்கபாணிகி கச்சே அக்ரஹித்து. உடனே வாழை உருவினான், தேவகியுடைய கூந்தலை பிடித்து கொண்டான். உடனே தம் ஜுகுப்சிதம் கர்மாணம் ஜசம்சம் நிரபத்ரமம் வசுதேவ மகாபாக உவாச்ச பரிசாந்த்வயன்னு. இப்படிப்பட்ட கெட்ட காரியத்தை செய்கின்ற அவனை பார்த்து திசம்சம் மனுஷர்களுக்கு கீழ்த்தரமானவனாகிய அவனை, வெட்கம் கெட்டவனாகிய அவனை, நிரபத்ரவம் உடனே அன்பான வார்த்தைகளில் பேசி அவனை சமாதானப்படுத்துகிறார். அப்பா ஸ்லாகினீய குணசூரேத் பவான் போஜ யசஸ்கரஹ ச கதம் பகினிம் ஹன்யாத்து ஸ்திரியம் உத்பாக பர்வனி. என்ன பண்ணுற என்ன பண்ணுற நீ போஜகுலத்துக்குடைய புகழை வளர்ப்பவன் அல்லவா, ஒரு ஸ்திரீயை நீ வீராதி வீரன் நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட அசுரர்கள்லாம் உனக்கு அடங்கி இருக்கிறாங்க, அப்படியே ஒரு பெண்ணை போய் நீ கொலை பண்ணுவேன், அதுவும் ஒரு ஸ்திரீ இடத்துல அவன் வீரத்தை காட்டுவேன், இது உன் குணத்துக்கு அழகு இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமமாக பேசுது. தானம் எத்தவனே பாருங்கள், இப்போ தான் கல்யாணம் கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணின்னு வராரு, இதற்குள்ளே மனைவி அப்படின்ற உறவு. ஏன்னா 33 தேவர்கள் சாட்சியாக கல்யாணம் முடிஞ்சு நான் இவ்வளோ கடைசி வரைக்கும் கை வர்றதில்ல அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. அந்த பந்தத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள், அந்த திருமண உறவுக்கு. அதனால் இன்னொருத்தன் வந்து தொடரான்னா அவன் அண்ணனே ஆனாலும் இப்போ அவள் என்னுடைய மனைவி, அதனால் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீரத்தை காமிக்கலாம். அது விவேகிகளுக்கு அழகில்லை. ஏன்னா இவன் மகா துஷ்டன் இந்த கம்சன். இப்போதைக்கு தங்கையை காப்பாற்ற வேண்டும். அதனால் இப்போ சாமன்ற ஒரு முறையை கடைப்பிடிக்கிறார். சாம தான பேத தண்டம். அப்படியேப்பட்ட இந்த ராஜநீதி அறிந்தவர் இல்லையா வசுதேவர், மகாசாது அவர். இல்லாட்டி அவர் வயத்தில் போய் பகவான் அவதரிப்பாரா, அவருக்கு பிள்ளையா? அப்படிப்பட்ட விவேகி. இவன் தான் அவசரப்படுறான்னு நம்மளும் அவசரப்பட்டு உடனே தன் மனைவி எப்படி கை வைக்கலாம்னு சொல்லிட்டு உடனே இந்த சண்டை போடலன்னா அந்த சண்டை போடுறதுக்கான அவகாசம் கிடையாது இப்போ. ஏன்னா திருமண ஊர்வலத்தில் வந்துட்டு இருக்கோம், எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவன் வாழை உருவனானோ இல்லையோ எல்லாம் தாம்பாள தட்டில் எல்லாம் பழம் இது அது கொண்டு வந்தாங்களே, ஸ்வீட்ஸ் எல்லாம் எல்லாமே இப்போ புடவைங்க அது இதுன்னு நல்ல சீர்வரிசைலாம் கொண்டு வந்தால அது அப்படி அப்படியே போட்டு 4 மூலைக்கு ஓடுது. ஏன்னா மகாதுஷ்டம் இவன். யாருன்னா இவனை வந்து கேள்வி கேட்டால் உடனே அவங்க தலையில் போயிடும். யார் தேவகி அம்பா ஒரு தங்கச்சி போய் கொள்றியா பண்ணி அப்படின்னு எவனை கேட்டேன்னா முதல்ல அவன் தலையை வெட்டிடுவான். அதனால் கேட்கறதுக்கே பயந்துக்கிட்டு 4 மூலைக்கும் ஓடுறாங்க எல்லாம் ஜனங்கள்லாம். ஓடின உடனே இப்போ என்ன பண்ணுறார், வசுதேவர் அப்படி ஓட முடியாதே, ஏன்னா கைப்பிடிச்சு நான் காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால் சொல்கிறார், அவனை புகழ்கிறார். ஸ்லாகனீய குண அப்படியே ஸ்லாகிக்கத்தக்க குணமுடையவன் நல்லவாணி, போஜராஜத்துடைய புகழை வளர்ப்பவன் நல்லவாணி. துஷ்டனை கூட வேறு வழி இல்லை, அப்படி புகழ்ந்து தான் அவனை வழிக்கு கொண்டு வரணும். அப்போது ஒரு முரடனத்தில் எப்படி பேசணுன்றதை நம்ம மகான்கள் வாக்கில் கற்றுக்கணும். அவங்களும் இந்த குணங்கள் இல்லை தான், ஆனால் வேறு வழி இல்லை. அவனை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்களும் இல்லாத புகழை சொல்லி தான் ஆகணும். போஜ குலபாம்சனா அப்படின்ட்டு முன்னாடி சொல்கிறாரு, போஜானம் குலபாம்சனகா அப்படின்ட்டு சுகாச்சாரர் சொல்கிறார். ஆனால் இங்கே வசுதேவர் என்ன சொல்கிறேன்னா போஜ யசஸ்கரக
போஜ ராஜ இந்த போஜ வம்சத்தினுடைய புகழை வளர்ப்பவனே, இது என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு. வேறு வழி, அவங்கள அப்படி தான், துஷ்டங்களை அப்படி தான் பேசி ஆகணும். நமக்கு எது முக்கியம் அப்படின்னா சமாதானம் தான் முக்கியம். எத்தவொடனே சண்டை போகிறதுக்கு கிடையாது. அதனால் முதல் சாமத்தை கடைப்பிடிக்கணும், அப்புறமா தானம், அப்புறம் பேதம், அப்புறமா தான் தண்டம், கடைசியில் தான் தண்டத்தை எடுக்கணும். இப்போல்லாம் இன்னைக்கு கலியுகத்தில் எத்த உடனே வாய் தகராறு, உடனே கை கலப்பு, ஒரே சண்டை. எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸில் கூட பார்த்தா, எல்லாத்துலேயும் பார்த்தா, சட்டமன்றத்தோடு பார்த்தா எத்தவொடனே சண்டை, வாய் தகராறு, எல்லாத்துலேயும் உடனே அந்த சாமதான பேதன்ற அந்த முறையை கடைப்பிடிக்கிறது கிடையாது இந்த உலகத்தில். இப்போ பார்த்தா, இப்போ சூழ்நிலையில் பார்த்தா எல்லாத்துலேயும் பார்த்தா அடித்தடியில் ஒரே சண்டை, உடனே என்ன பேசுறது தெரியாமல் பேசிடுறது, எல்லாமே சண்டைக்கு தான் தயாராக இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் விவேகியான வசுதேவர் அவனிடத்தில் அப்படிப்பட்ட மனிதனத்திலையும் அன்பாக பேசி அவனை புகழ்கிறார், புகழ்ந்து பேச. இதுதான் ஒரு சாதுனுடைய லட்சணம். அப்போ சகதம் பகனிம் ஹன்யாத்து ஸ்திரியம் உத்பாக பர்வனி, அதுவும் கல்யாண கோலத்தில் எவ்வளோ அழகாக இருக்கா. சின்ன பெண், உன் தங்கச்சி தான், வேறு யாரும் இல்லை. என் மனைவின்றது இருக்கட்டும், முதல் அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி, உன்னுடைய தங்கையை போய் கொள்வேன். பகினியும் உன்னுடைய தங்கை அல்லவா, அவளை போய் கொல்லத்துக்கு உனக்கு எப்படி மனசு வருது? ஸ்திரியம், அதுவும் பெண் அல்லவா. நீ ஒரு வீரனிடத்தில் வீரம் காட்டுற, ஒரு பெண்ணிடத்தில் போய் வீரம் காட்டலாமா? இதுவும் போஜ யசஸ்கரஹா, இந்த போஜ வம்சத்துக்கு அழகு இல்லையாப்பா. எப்படிப்பட்ட வீரன் நீ, சூரகி, எப்படிப்பட்ட சூரன் அல்லவா நீ. ஸ்திரியம் உத்வாக பர்வனி, கல்யாண கோலத்தில் இருக்கிற இவ்வளோ போய் பொம்மை மாதிரி இருக்கா. புத்திரி கோபமஹா ஏஷா தவானுஜா பாலா கிருபணா புத்திரி கோபமா அந்தம் நார்கசி கல்யாணிம் இமாம் துவம் தீனவத்சலா. மங்களகரமாக இருக்கா, பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கா. உன் கையில் மாட்டின்டா, நீ என்ன வேணால் பண்ணலாம் அவளை. அவளை போய் உனக்கு குழந்த மாதிரி, அதனால் உன்னுடைய பெண் மாதிரி அவளை போய் அப்படி பண்ண, அப்படின்னு அவளை போய் வதம் பண்ணக்கூடாதுப்பா, இது சரியில்லை அப்படின்னு அன்பாக சொல்கிறார். அதனால் அப்புறம் பிற ஞான விஷயங்கள்லாம் சொல்கிறார், நல்ல புத்திமதி சொல்கிறார். ஜாதஸ்ய துருவ மிருத்யு, பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவனுக்கு மீண்டும் பிறப்பு நிச்சயம். இதெல்லாம் எடுத்துக்கிற நிலையிலையா இருக்கிறான். ஒரு துஷ்ட நேரத்தில் போய் நம்ம ஞான உபதேசம் பண்ணால் எடுத்துக்க மாட்டான், அவன் காரியத்தில் தான் கண்ணாக இருப்பான். மகா முரடன் அவன். இவங்களை போய் ஞான உபதேசம் பண்ணால் எடுபடாது. ஏன்னா வசுதேவரே ஞான உபதேசம் பண்ணி பழிக்கலை, அதெல்லாம் அவன் கேட்டுக்க மாட்டேன்றான். முடியாது, இவளை விட மாட்டான், கூந்தலை விடுனா விட மாட்டேன்றான், இவளை வெட்டி போட்டுறேன் அப்படின்றான். குழந்தை பிறந்தா தானே, குழந்தை பிறத்துக்கு இவன் இருந்தால் தானே, இவளை முதல் வெட்டி போட்டு அப்போ இப்படி குழந்தை பிறத்து பார்க்கலாம். அப்போ தான் பார்த்தார், இவன் இதெல்லாம் சாமத்தினால திருந்த மாட்டான். நம்ம நல்ல புத்தி சொல்கிறான், நல்லா ஞான உபதேசம் பண்ணால் துஷ்டனுக்கா இவனுக்கா ஞான உபதேசம் எடுபடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறார், பொம்மை மாதிரி இருக்கா, வானா எவ்வளோ சொல்லி, ஏஷா தபானுஜா பாலா, குழந்த மாதிரி இருக்கா, கிருபனாக பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருக்கா, அவள் எதுக்கு கூட சக்தி உள்ளவளா, குழந்த மாதிரி இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்காப்பா, இப்படிப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி நிற்கிறா, அலங்காரம் பண்ணி வச்சு, அவளை என்ன வேணால் பண்ணலாம், இது போய் இவ்வளோ போய் வாதம் பண்ணலாமா அப்படின்ட்டு எவ்வளோ சொல்கிறார். அவன் கேட்கலை. அப்போ தான் அடுத்த முறை தானம், அந்த முறையை கையாளுறார். அப்போ பிறக்க குழந்தைகள், உனக்கு என்ன இவளால் உனக்கு ஆபத்து இல்லையே, இவளால் பிறக்கக்கூடிய குழந்தையினால் தான் உனக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கு அசரி வாக்கு. அதனால் இவளுக்கு பிறகு அந்த குழந்தைகளை நான் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன், அந்த குழந்தை என்ன வேணால் பண்ணிக்கும். இது புத்திசாலித்தனமா வசுதேவர் சொல்கிறது அப்படின்னா? வேறு வழி இல்லை. இப்போ இருக்கிற அந்த அமளியில், இந்த அவசரமான இந்த நிலையில் ஒரு உயிரை காப்பாற்றணும், அதுக்காக வேறு வழி இல்லை. ஜனங்கள்லாம் நடுங்குது, யாரும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் ஒருத்தன் தான் கேட்கணும் அப்படின்னும் போது இந்த நிலையில் இவன் வீட்டு இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுனா தேவகி காலியாயிடுவான், தலையை சிரச்சேதம் பண்ணிவிடுவான். என்ன பண்ண சொல்கிற? அப்புறம் குழந்தை பிறகுலையோ அது அப்பாற்பட்ட விஷயம், அதெல்லாம் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம். இப்போதைக்கு உயிரை காப்பாற்றணும். அதனால் சொல்கிறேன், நான் பிறக்க குழந்தைகளை கொடுத்துட்றேன்பா, அது வரைக்கும் இவன் இருப்பானா உயிரோட? இவன் அது வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயம். யார் உயிர் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்குள்ளே கம்சனை கூட மாரடைப்பு செத்து போயிடலாம். அதனால் பின்னாடி சொல்லி வைப்போம், அப்புறம் பார்த்துடலாம் அப்படின்னு தான். அந்த சமயத்தில் உள்ள சூழ்நிலைக்கு நான் என்னுடைய குழந்தைகளை, இவளுக்கு பெற்றெடுக்கிற குழந்தைகளால் உனக்கு ஆபத்து, அதனால் குழந்தைகள் கொடுத்துட்றேன். ஆனால் வசுதேவர் சொன்ன வார்த்தையை மீற மாட்டார், அந்த நம்பிக்கை கம்சனுக்கு உண்டு. அதனால் வசுதேவ அவிதம் பிரீதா பிரசஸ்ய பிராவிஷத் கிரகம் தத் வாக்கிய சாரவித் அப்படின்றார். ஸ்வசுர் வதான் நிபவ்ரதே கம்சஸ் தத் வாக்கிய சாரவித்து
வசுதேவ அவிதம் பிரேதா பிரசஸ்ய பிராபிஷத் கிரகம். அவருக்கு நல்லபடியாக ஊர்வலம் நடந்தது சொல்லணுமா? அவர்கள் கிரகப்பிரவேசம் கிடையாது, காரா கிரகப்பிரவேசம். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே வசுதேவர் சொன்ன வார்த்தை மீற மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை கம்சனுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு வெறி இருக்குது. ஏன்னா தேவகின்னு அந்த குழந்தை பிறகுது, அந்த குழந்தையினால எனக்கு ஆபத்து, அந்த குழந்தைய நான் கொல்லணும், அது என்ன கொள்ளுதா இல்லாட்டி நான் அதை கொல்றேன்னா பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வெறி இருக்குது அவனுக்கு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நிவர்த்தி அடைஞ்சிட்டானா அவளை கொல்றதுலேருந்து. ஏன்னா என்னை கொல்லத்து ஒரு குழந்தை வருதா பார்க்கலாம், அந்த குழந்தைய நான் கொண்டுறேன் அப்படின்ற ஒரு வெறித்தனமும் இருக்குது. சரி, அதனால் அந்த குழந்தைய கொண்டு வா, எனக்கு யமனா வரக்கூடிய அந்த குழந்தைய நான் கொண்டுடுறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு தங்கையை விட்டுட்டான். தங்கையை விட்டானா விடல. அது பிறகு காராகிரக பிரவேசத்தில் கொண்டு அடிச்சிட்றான். அடிச்சிட்ட பிறகு அவளுக்கு காவல் இடுறான். அதுக்கு பிறகு 1 வருஷம் பொறுத்து அவளுக்கு குழந்தை பிறக்கின்றது. கீர்த்திமான் அப்படின்னு முதல் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையை அப்படியே கொண்டு போய் மனசார வசுதேவர் அந்த மனசை எப்படி இருக்குங்க, இவன் கொல்ல போகிறான் தன் குழந்தைய, முதல் குழந்தைய அப்படின்னும் போது அந்த இடத்துல தாராளமாக கொண்டு போய் கொடுக்குறாருங்க கம்சன் இடத்துல. அந்த மனசு எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இதெல்லாம் சகிக்க முடியாது? கிம் துத்சகம், ஏன் சகிக்க முடியாது? அப்படியேப்பட்ட ஆத்மனிஷ்டராக இருக்கிறாராம் வசுதேவர். தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்ற நிலையில் இருந்தால் தான் இந்த அளவுக்கு தன் பெத்த குழந்தை கொண்டு போய் கொடுக்க முடியும். அதான் சொல், கிம் துத்சகம் நூ சாதுனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதம். விஷயம் தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் எதன் மேல் பற்று வைப்பாங்க? விஷயம் தெரியாதவன் தான் இந்த உலகத்தில் தேகத்து மேலே பற்று வைப்பாங்க. தேக சம்பந்தமான ஒரு பிள்ளைகள், குழந்தைகள், மனைவி எல்லாத்தையும் பற்று வைப்பாங்க. ஆனால் விதுஷாம் கிம் அபேட்சிதம், விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த உலகத்தில் அபேட்சிக்கத்தக்கது எதுவுமே கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட ஆத்மனிஷ்டர்களுக்கு சகிக்க முடியாதது எது? கிம் துத்சகம்னு சாதுனாம், சாதுக்களால் சகிக்க முடியாதது. கிம் அபேட்சிதம் கிம் அகாரியம் கதர்யானாம் துஸ்தஜம் கிம் திருதாத்மனாம. உறுதியான மனம் படைத்த ஆத்மனிஷ்டையில் இருக்கிறவங்க, உறுதியாக இருக்கிறவங்களால எதை துறக்க முடியாது. அதே சமயத்தில் துஷ்டர்களால் எந்த கெட்ட காரியத்தை செய்ய முடியாது. தன் கூட தங்கையே ஆனாலும் வெட்டி போட துணிஞ்சான். தங்க வயிற்றில் பிறந்த குழந்தையும் கூட அவன் வெட்ட துணிஞ்சிடுவான். அப்போ துஷ்டர்களால் செய்யக்கூடாத அகாரியம் கிடையாது, சாதுக்களால் துறக்க முடியாத விஷயமும் கிடையாது. ரெண்டுமே இங்கே சொல்கிறார். ஒரு மகாதுஷ்டன் கம்சன் போல் அப்படின்னா அவர்கள் கூட பிறந்த தங்கையும் கொண்டுடுவான், பெத்த அப்பாவையும் சிறையில் போட்டுருவான், வதம் பண்ணிவிடுவான், என்ன வேணாலும் செய்வான். அவன் கொடுமைக்கு எல்லையே கிடையாது. அவனுக்கு நல்லதே தெரியாத ஒருத்தன் துஷ்டனால் எல்லா கெட்ட காரியத்தையும் செய்ய முடியும். அவனெலாம் ஈவர்க்கமே கிடையாது. ஆனால் ஒரு மகா சாது, அதுக்கு ஆப்போசிட்டாக வசுதேவர், பெத்த பிள்ளை கூட அவளால் திறக்க முடியும். தன் சொன்ன சத்திய வாக்க மீறக்கூடாது, அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் தான் மகாத்மாக்கள்னு சொல்கிறார். கிம் துத்சகம் நு சாதுனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதம் கிம் அகாரியம் கதர்யானம். மற்றவர்களை கதறடிக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை பயமுறுத்த அலற வைப்பவர்கள், அவர்களும் மற்றவங்களை பயமுறுத்தணும், தான் பயந்தாகணும். பின்னாடி அஷ்டமோ கர்ப்பன்னு பயப்பட போகிறான், நடுநடிக்கும் போகிறான். அப்படிப்பட்ட அவர்களால் செய்யக்கூடாத அகாரியமே கிடையாது, எதை வேணாலும் செய்வாங்க கொடுமைக்காரர்கள். துஷ்டஜம் கிம் திருதாத்மனாம். ஆனால் இவர் அந்த முதல் குழந்தைய கொண்டு வந்தார் இல்லையா, அந்த குழந்தைய கொண்டு வந்தோடனே இவருடைய சமத்துவத்தை பார்த்தார். எப்படியாப்பட்ட ஒரு சமத்துவம் இவருக்குள்ள இருக்குது. அப்படியேப்பட்ட தன் குழந்தை பிற குழந்தை அப்படின்ற பேதம். இப்போது இன்னொருத்தர் குழந்தைன்னா நம்ம அவ்வளோ அக்கறைப்பட மாட்டோம், ஆனால் நம்ம குழந்தைன்னா நம்ம அக்கறைப்படுவோம். ஏன்னா தேகத்தை பார்த்து என் வயிற்றில் பிறந்தது அப்படின்னு. ஆனால் ஆத்மாவை பார்க்கும்போது அந்த ஆத்மனிஷ்டையில் இருக்கிறவங்க சமத்துவத்தை பார்ப்பாங்க. எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஒரே ஆத்மா தானே. அப்படியேப்பட்ட அந்த சமத்துவத்தை பார்த்தாராம் யார்? கம்சன். பாரியா, எனக்கு இந்த தேகத்து மேலே பற்றுதல் இல்லை, ஆத்மனிஷ்டையை பார்த்தார், அவருடைய சமத்துவத்தை பார்த்தார். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் எனக்கு சமந்தான். இதில் என்ன பிறப்பு இறப்பு, அவருடைய எல்லாமே ஒன்று தான் அப்படின்றப்ப அப்படியேப்பட்ட உயர்ந்த அந்த சமத்துவ நிலையில் இருக்கிறத பார்த்த உடனே கம்சன் ஆச்சரியப்பட்டான். திருஷ்ட்வா சமத்துவம் தத் சௌரேஹே
சத்திய சைவ வியவஸ்திதம், அவருடைய சத்திய நிஷ்டையை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அப்போ தான் அவனே கம்சனே வந்து மனம் இலகி போச்சு. ஒரு துஷ்டன் அவன் மனசே கொஞ்சம் நேரம் நல்லவனாக மாறிட்டான். இந்த குழந்தை திரும்பி போகட்டும், இந்த குழந்தையால் எனக்கு ஆபத்து இல்லை, அதனால் இந்த குழந்தைய கொண்டு போங்க, இதை நான் கொல்ல விரும்பலை அப்படின்னு கம்சனே சொல்கிறான். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அப்படியாப்பட்ட அதை சொல்ல சாதுக்களுடைய சன்னிதானம் மாத்திரத்தினாலே துஷ்டனுக்கு கூட ஒரு நல்ல புத்தி வருது பாருங்கள். வசுதேவருடைய தர்சன மாத்திரத்தை, வசுதேவருடைய அந்த மனப்பான், அவருடைய நடத்தையை பார்த்த உடனே இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாரு, சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன் பெத்த குழந்தை அந்த பிறந்த மேனிக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா, இவர் எப்படிப்பட்ட ஒரு சமத்துவ நிலையில் இருக்கிறவர், எப்படிப்பட்ட ஒரு சாது இவர், எப்படிப்பட்ட ஒரு சத்திய நிஷ்டை இவர் அப்படின்னு பார்த்து இவனே மனசு இறங்கி போச்சான். துஷ்டனுடைய மனசு இறங்கி போச்சான். கம்சனே ஒரு நிமிஷம் நல்லவன் ஆகிட்டான். அப்போ சொல்கிறான், இல்லை வேணாம், பிரதியாது குமாரோ அயம் ந யஸ்மத் அஸ்தி மே பயம், இந்த குழந்தையால் எனக்கு பயம் இல்லை. அஷ்டமாத்து யுவையோர் கர்ப்பா மிருத்யுர்மே விகித கிலகம், இவருடைய 8வது கர்ப்பத்தினால் குழந்தையினால் தானே எனக்கு மரணம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் வந்து இந்த குழந்தைய திரும்பி போகலாம் அப்படின்னு கம்சன் சொல்கிறான். இப்போ கம்சன் நல்லவனாக போயிட்டான். கம்சன் நல்லவனாக போயிட்டா இதோட கதை முடிஞ்சுது. ஏன்னா கிருஷ்ணாவதாரம் கிடையாது, ஏன்னா கொலை போகிறதில்ல அப்படின்னா அந்த குழந்தை அப்படியே இருக்கும்போது கம்சன் அப்போ கொலை போகிறதில்ல, அந்த குழந்தைலாம் அப்படியே இருக்கும்போது அப்போ கிருஷ்ண அவதாரம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கம்சன் நல்லவனாக போயிட்டானே, கம்சனை வதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அண்ணா அழகாக சொல்லுவார் இந்த இடத்துல, கம்சன் நல்லவனாக போயிட்டான்னா இதோட கதை முடிஞ்சது, கிருஷ்ணாவதாரம் கிடையாது. ஆஹா, கிருஷ்ணாவதாரம் வரணுமே. அப்போ என்ன பண்ணணும்னா, கிருஷ்ணாவதாரம் இருந்தால் தானே இனிமேல்ட்டு நம்ம பூமி பாரத்தை குறைக்க முடியும், எவ்வளோ விஷயம் மக்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், நாரதர் வந்தார். நேராக நாரதருடைய கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சொல்கிறார், நாரதர் வந்து கம்சனத்தில் போய் பேசலாமா அப்படின்னு. துஷ்டனாச்சே, மகா துஷ்டனாச்சே, அவர் ஹிரண்யகசிபு வீட்டிலே போய் நாராயண நாமத்தை பாட்டு வந்துடுவாராம். அந்தளவுக்கு எல்லார் இடத்துலையும் அவர் ஒரே அந்தளவுக்கு சமத்துவம் பாருங்கள். மகான்கள் துஷ்டர் இடத்துலையும் போவாங்க அவங்க. ஏன்னா யாருமே அவர் வந்து நாரதர் வெளியே போன்னு சொல்கிறவங்க ஒருத்தன் கூட கிடையாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு வந்துடுவார், அவங்களுக்கு அவருக்கு இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் துஷ்டர்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும், அவங்களுக்கு இதமாக இருக்காது. அது நல்லவங்களுக்கு தான் இதமாக இருக்கும் அவர் சொல்கிற விஷயம் பார்த்தா. ஆனால் துஷ்டர்களுக்கு பார்த்தா இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது கட்சியில் அவருடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். இப்போ என்ன சொல்ல போகிறார் வந்து என்னென்னா, அப்பா நான் தேவலோகத்தில் தான் வரேன், தேவரெல்லாம் உன்னை கொல்ல திட்டம் போடுறாங்கப்பா. ஐயோ இதுன்னா வம்பு. கம்சனத்தில் வந்து சொல்கிறார் நாரதர், இது என்ன வம்பு அப்படின்னு. ஆமாம், தேவரெல்லாம் உன்னை கொல்றதுக்கு பிளான் போட்டாங்க, எல்லாம் பிளானிங்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, உன்னை கொல்ல போகிறாங்க. அங்கங்கே யாதவர்கள் வம்சத்தில் பல யாதவர்கள் கூட இருக்கிற யாதவர்கள்லாம் நிறைய பேர் தேவர்கள் தான். உன்னை கொல்வதற்காக நீ காலநேம் என்ற அசுரன், முதல் புரிஞ்சிக்கோ, உன்னை கொல்வதற்காக பகவான் பிளான் பண்ணிட்டான். அதனால் பல பேர்கள்லாம் உன்னை அண்டி இருக்கிறவன் நிறைய பேர் தேவர்கள் தான்ப்பா, தேவர்கள் உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் நீ வந்து அஷ்டமோ கர்ப்பம் நீ பாட்டு வெயிட் பண்ணிருக்க. அஷ்டமோன்னு கர்ப்பன்றது 8வது நம்பர்னு ஒரு நம்பர் இல்லை, புரியுதா? இப்போ ஜெயிலில் தான் வந்து என்னென்னா இத்தனை நம்பர் கூப்பிட்டா அந்த நம்பர் 8ன்னு ஒரு நம்பர், 8ன்னு ஒரு ஆள் பேர் கிடையாது அது, புரியுதா? அதனால் வந்து முதல்லேருந்து 8வது கவுண்ட் பண்ணால் 8வது வரும், 2வதுலேருந்து கவுண்ட் பண்ணால் 1வது 8வது வரும், 3வதுலேருந்து கவுண்ட் பண்ணால் 2வது 8வது வரும், 4வது கவுண்ட் பண்ணால் 3வது 8வது வரும். அதனால் வந்து எது 8மே 8ஆக இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கப்பா, அதனால் ஏமாந்து போயிடாத, இதெல்லாம் தேவர்கள் சூழ்ச்சி. அதனால் 8வது அஷ்டமோ கர்ப்பன்னு 8வதுன்னு ஒரு பேர் கிடையாது, புரியுதா? 8வது கர்ப்பன்னு, அதனால் ஜாக்கிரதை அப்படின்னு. இது வேறு குழந்தைங்களை கொல்லணும். அதனால் உனக்கு வந்து என்னென்னா தேவர்கள்லாம் வந்து உன்னை கொல்வதற்காக பல ரூபங்களில் வந்திருக்காங்க, பல விதங்களில் அவதரிச்சிருக்காங்க பூமியில், அப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளை கொல்லணும்னு வேறு சொல்லணுமா? சொல்லலை, கம்முன்னு போயிட்டார் நாரதர். ஆஹா, பிறக்க ஒவ்வொரு குழந்தைகளும் கொண்டு கல்லாலேயே மோதி சாவிச்சிட்டானா. அதான் துஷ்டனுடைய மனசு நிரந்தரம் கிடையாது. இது போகலான்னு சொன்னா இல்லையா, அடுத்த நிமிஷம் மறுபடியும் திருப்பி வர வச்சிட்டான் பாரு அந்த குழந்தைய. அந்த முதல் குழந்தைய கொண்டுட்டான். அதுபோல் 6 குழந்தை பிறக்க 6 குழந்தைங்களும் கொண்டுட்டான். அதனால தான் முதலே வந்து நம்பலையாம் வசுதேவர்,
யார் கம்சனுடைய பேச்சை. நாப்பியனந்தத தத்வாக்கியம் அசதோ அபிஜிதாத்மனகா. நிலையில்ல இவன் மனசு வந்து புரளக்கூடிய மனசு, நிலையில்லாத மனம் உடையவன் இவன். எப்போ எப்படி பேசுவான்னு சொல்லவே முடியாது, இவன் புத்தி நம்ப முடியாது. அதனால் சொல்கிற அபிஜிதாத்மனகா, இவன் அசத்து, இவன் வாக்குத்தை நம்ப முடியாது. இதே வசுதேவர் என்றைக்கோ கொடுத்து கல்யாணத்தில் சொன்ன வார்த்தையை மறுக்காமல், ஒரு வருஷம் ஆன பிறகு கூட மறுக்காமல் அந்த குழந்தை கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா, இவர் சத்தியநிஷ்டை உடையவர். ஆனால் இந்த குழந்தை திரும்பி போகலான்னு சொன்னானே, மறுபடியும் அந்த குழந்தை கொண்டு வான்றானே. அப்போ இவன் வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கா பற்றியா? இதுதான் அசத்து. இது பொய் சொல்லும், எல்லா துஷ்டகாரியங்களும் செய்யும். இப்போ ஒரு பேச்சு பேசுவான், பின்னாடி ஒரு பேச்சு பேசுவான், நினச்சி பேசுவான். இப்படிப்பட்ட அசத்துக்களோடு பழகவே கூடாது. எப்போ எப்படி வேணாலும் மாற்றிப்பாங்க. ஆமாம், நீ சொன்னேன், நீ சூழ்நிலை சரியில்லை, அதனால் அப்படி சொன்னேன், இன்றைக்கி வேறு மாதிரி, இன்றைக்கி சூழ்நிலை வேறு மாதிரி மாறி போச்சு, அதனால் தேவையில்லை அப்படின்னு மாற்றி பேசுவாங்க. ஒரு வார்த்தையில் நிலைச்சி நிற்க மாட்டாங்க. அதனால தான் அவர்கள் வார்த்தையில் வந்து சந்தோஷம் அடையக்கூடாது. இவர்கள் வாக்கு கொடுத்துட்டாங்களே நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு அவங்க வார்த்தையில் சந்தோஷம் அடையக்கூடாது. வசுதேவர் அதனால தான் இந்த கம்சனுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளாமல் குழந்தை இட்டு போனார். எப்போனாலும் இந்த மறுபடியும் திருப்பி கொண்டு வர சொல்லுவான் அப்படி சொல்லி அந்த குழந்தை இடத்துல பட்டுதல் இல்லாமல் இருந்தாராம் வசுதேவர். அதனால் துஷ்டர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் நம்ம நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அவர்கள் அடுத்த நிமிஷம் மாற்றி பேசிடுவாங்க. துஷ்டர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அதனால் இப்படியாப்பட்டவங்களெலாம் நம்பக்கூடாது. அதான் இங்கே சொல்கிறார், அபிஜிதாத்மனஹா, ஆத்மாவை ஜெயிக்காதவன் வார்த்தையை போய் நம்பலாம். இப்படி 6 குழந்தைகளை கொண்டுட்டான். கொன்ன உடனே அது மட்டும் இல்லை, தன் கையில் இருக்கிற இதை தட்டி கேட்டார், ஏண்டா பாவி, உன் தங்கச்சி குழந்தைகள் இப்படி கொள்றியே அப்படின்னு அவங்க அப்பா கேட்டார். உக்ரசேனர் உடனே நீ பண்ணுறது தான் தப்பு, நான் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, முதல் உன்னத்துக்கு உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உக்ரசேனத்துக்கு உள்ளே போட்டான். அதுதான் இவனே வந்து தலையில் முடி சுட்டிக்கிட்டு நான் தான் ராஜான்ட்டான். நான் தான் பறைசாட்டிக்கிட்டு அப்புறமா பார்த்து இருக்கிற மந்திரிகள்லாம் தட்டி கேட்டாங்க, எல்லாம் நீங்கள் தான், ஓடிப்போங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மந்திரிகளையும் துரத்தி அடிச்சிட்டான். யாதவர்கள் எல்லாம் துரத்தி அடிச்சிட்டான். நீங்கள்லாம், ஏன்னா அவர்களெல்லாம் தேவர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு அனுகூலமாக இல்லாத அவர்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டான். யாதவர்கள்லாம் துரத்தி அடிவோடனே அவங்களாம் கேகை தேசம், விதர்ப்ப தேசம் அங்கே இங்கேன்னு போய் பிச்சை எடுத்துட்டு சத்திர சாவடிகளை தங்கின்னு கஷ்டப்பட்டுன்னு வாழறாங்க மக்கள்லாம். யாதவர்கள் யாரையும் வாழ விடாமல் எல்லாரையும் துரத்தி அடிச்சிட்டான். தனக்கு அனுகூலமாக யாரை வச்சுருக்கான்னா பிரலம்பன், பகாசுரன், சாணுரன், திருநாவர்த்தன், அப்படிப்பட்ட முஷ்டிகன், அரிஷ்டாசுரன், திவிதன், பூதனன், கேசி, தேனுகன் போன்ற அசுரர்களையே மந்திரிகளாக போட்டுண்டு அவர்கள் சொல்கிற ஆலோசனைப்படி ராஜ்யத்தை நடத்துகின்றான். இவன் மகா துஷ்டர்களை மந்திரிகளாக போட்டுக்கொண்டு ராஜ்யத்தை நடத்துகின்றான். இப்படியெல்லாம் நடந்தவுடனே ஒரே கொடுமைகள் அங்கங்கே எல்லாத்துலையும் கோயில்களை இடிக்கிறது. அதான் சொல்கிறேனே, பிரம்மஹிம்சாம் இதம் மேனே, ஒரு வர்க்கத்தையே அழிச்சுன்னு நினச்சிட்டானா, இந்த பிராமண வர்க்கத்தையே. அவரில் வந்து என்னென்னா எங்கே பார்த்தாலும் பகவானை வழிபடக்கூடாது, கோயில்கள்லாம் இடிக்கிறது, அந்த ஆசிரமங்கள்லாம் எரிக்கிறது, இது மாதிரி பல தீய காரியங்கள்லாம் செய்து துஷ்டர்களை எங்கே பார்த்தா விஷ்ணுவுக்கு பக்தி பண்ணுறவங்களை எல்லாரையுமே அழிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிப்பட்ட மகா துஷ்டத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த தர்மத்தை ஒழிச்சிடணும்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அப்போவே கம்சன் புறப்பட்டானோ. ஆனால் கம்சன் வந்து என்னென்னா மகா பராக்கிரமசாலி. அவன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலின்னா, முக்த கச்ச சிகா கேச்சித்து பீதாஸ்மை இது வாதினக. அப்படிப்பட்ட தேவர்கள்லாம் இவன் தவம் பண்ணாமையே இயற்கையிலேயே இரண்யகசிபு ராவணன்லாம் தவம் பண்ணி வரம் பெற்றவர்கள். ஆனால் கம்சன் இந்த தவம்லாம் பண்ணாமே இப்படிப்பட்ட அந்த இரண்யகசிபுக்கு ராவணனுக்குள்ள பராக்கிரமங்கள்லாம் அவனுக்கு இருந்து தான். இவனுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே அடங்கியிருந்தாங்களாம். ஜராசந்தன்லாம் மகா பராக்கிரமசாலி. திக்விஜயம் பாண்டவர்கள் போகும்போது ஜராசந்தன் மட்டும் ஜெயிக்க முடியல. அந்த ஜராசந்தன் ஜெயிக்க முடியாமல் சரி அப்புறம் பார்த்துலாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க திக்விஜயம் போகும்போது. அப்படியேப்பட்ட ஜராசந்தனே வந்து கம்சனுக்கு பயந்தவனாம். சிசுபாலன், தந்தவக்திரன் எல்லாமே கம்சனுக்கு பயந்தவங்க. சாணுரன், முஷ்டிகன், பானாசுரன், நரகாசுரன் எல்லாருமே கம்சனுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்களாம். தேனுகாசுரன் எல்லாமே, அகாசுரன், பகாசுரன் எல்லாமே கம்சனுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஜராசந்தனே வந்து என்னென்னா இவனை பிரியத்தை சம்பாதிக்கிறதுக்காக அஸ்தி பிராப்தின்னு தன் பெண்ணை கொடுத்துருக்கானான். அப்படியேப்பட்ட
மகாதுஷ்டன் இந்த கம்சன். இவன் தவம் பண்ணாமலே இயற்கையிலே அந்த வரங்கள் பெற்றவனான். தேவரெல்லாம் இவனை எதிர்க்க முடியாதான். தேவரெல்லாம் என்னென்னா சிண்டு அவிழ்ந்தது கூட தெரியாமல், துணி அவிழ்ந்தது கூட தெரியாமல் அவங்க அஸ்திரங்களை கீழே போட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்களாம் இந்த கம்சன் வந்தான்னா. அப்படியேப்பட்ட மகாதுஷ்டன் இவன். முக்த கச்சா சிகா கேச்சித்து பீதஹஸ்மை இதிவாதினஹ கேச்சித்து பிராஞ்சலியோ தீனஹா நெஸ்த சஸ்திர திவௌகசக. அப்படிப்பட்ட கைகூப்பி வணங்கி, எப்பா உங்களெலாம் சண்டைக்கு வரலப்பா, சண்டைக்கு வரலப்பான்னு அஸ்திரங்கள்லாம் கீழே போட்டு கைகூப்பி வணங்கி அடுத்துல பயந்துன்னு ஒரே ஓட்டம் ஓடுவாங்களாம் தேவர்கள்லாம். அப்படியேப்பட்ட எல்லாரையும் ஜெயிச்சுவேன், சகல லோகங்களையும் ஜெயிச்சுவேன் இந்த கம்சன். மகாதுஷ்டன்னு அந்த கம்சன் தான். இவன் எங்கேயும் தவம் பண்ணி வரம் பெற்றதா தெரியல, இயற்கையிலேயே அவ்வளோ பலசாலியாக இருந்தானா கம்சன். அப்படி இருக்கும்போது உலகத்தில் பார்த்தா இந்த யாதவரெல்லாம் துரத்தி அடிச்சிட்டான். மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கே பார்த்தாலும் அதர்மங்கள் மேலோங்கி இருக்கிறது. எங்கே இருந்தாலும் விஷ்ணு வழிபாடுகளும் இல்லை. அப்போ என்ன பண்ண, பகவான் இனிமேல்ட்டு நம்ம பொறுத்து கொள்ளக்கூடாது. கிளானிர் பவதி பாரத யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்படிப்பட்ட தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக, சாதுக்களை ரட்சிப்பதற்காக இந்த தர்மம் கிளானி அடைகிறது துஷ்டர்களால். அதனால் தான் அவதாரம் எடுக்க வேண்டிய காலம் வந்துடுச்சுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறான், தன்னுடைய தங்கையாகிய துர்கையை வரவழைக்கிறார் பகவான். மாயாதேவியை வரவழைச்சி உடனே, துர்கே உடனே நீ போய் என்ன பண்ணுற, தேவக்கியாட் ஜடரே கர்ப்பம் சேஷாக்கியம் தாமமாமகம் தத் சன்னிகிருஷ்ய ரோஹிண்யா உதரே சன்னிவேஷயே அதா அஹ அம்சபாகேன தேவக்கியா புத்திரதாம் சுபே பிராப்ஸ்யாமித்வம் யசோதாயாம் நந்தபத்னியாம் பவிஷ்யசி அச்சிஷ்யந்தி மனுஷ்யாஸ்துவாம் சர்வகாம வரேஸ்வரிம் தூபோபஹார பலிபிஹி சர்வகாம வரப்பிரதாம் நாமதேயானி குர்வந்தி ஸ்தானானி ச நராபவி துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதி ச குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதேவி கன்யகேதி ச மாயா நாராயணி ஈசானி சாரதேத்ய அம்பிகேதி ச கர்ப்பசங்கர்ஷணத்தம் வை பிராஹு சங்கர்ஷணம் பவி ராமேதி லோகரமணாத்து பலம் பலவத் உச்ரயாத்து. அப்படி தன்னுடைய சக்தி அந்த மாயாதேவி துர்கை அவளை பார்த்து கட்டளையிடுகின்றார் பகவான். நீ உடனே கோகுலத்துக்கு செல்வாயாக. இப்போ தேவகியினுடைய 7வது கர்ப்பம் அவள் வயிற்றில் வளர்கிறது. அந்த ஆதிசேஷனுடைய அம்சம். அந்த கர்ப்பத்தை கொண்டு போய் கோகுலத்தில் வசுதேவருடைய பத்தினி ரோஹிணி மறைந்து வாழ்கின்றாள் கம்சனுக்கு பயந்து. அந்த ரோஹிணியுடைய கர்ப்பத்தில் கொண்டு போய் சேர்ப்பாயாக. நீயும் யசோத வயிற்றில் மகளாக அவதரிப்பாயாக. நானும் பூலோகத்தில் அவதரிக்கப் போகிறேன். அதனால் நீ எனக்கு எனக்கு என்னுடைய கட்டளை அனுசரித்து இந்த காரியத்தை நீ செய்வதனால் உலகத்துக்கு உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி தூப தீப பலிகளோடு உனக்கு ஆராதனை செய்வார்கள். அதனால் பல கோயில்கள் கொண்டு உள்ளவளாக உன்னை வழிபடுவார்கள். எல்லாருக்கும் நீ வரங்களை அள்ளி கொடுப்பவளாக, சக்தி பெற்றவளாக நீ இந்த பூமியில் பிரசித்தி அடைவாய் என்று பகவான் அனுகிரகம் பண்ணுறான் அந்த மாயாதேவிக்கு. துர்க்கை என்றும் பத்ரகாளி என்றும் விஜயா என்றும் வைஷ்ணவி என்றும் குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதேவி கன்னியாகுமரியில் கன்னியகேதிச்ச மாயா நாராயணி ஈசானி சாரதா அம்பிகா அப்படின்ற பெயர்கள் கொண்டவளாக பூலோகத்தில் பல ஆயிரக்கணக்கான கோயில் கொண்டவர்களாக நீ வாசம் செய்வாயாக. உனக்கு மக்கள் எல்லாம் நிறைய வழிபாடுகள் செய்வார்கள். அவர்களுக்கு பலவிதமான ஆசைகளை வரங்களாக அவருடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த தேவதையாக நீ திகழ்வாய் என்று பகவான் சொல்கிறார். சர்வகாம வரப்பிரதாம் சர்வகாமேஸ்வரிம். சரி, அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு இவள் அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு இவள் என்ன பண்ணுறா, தேவி கர்ப்பத்தில் இருக்கிற கர்ப்பத்தை கொண்டு போய் ரோஹிணி கர்ப்பத்தில் செலுத்திடுறா. அப்புறம் யசோதை கர்ப்பத்துக்குள்ளே அவதரிக்கிறார். அப்போ யசோதை கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் தேவி கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். பிறகு பகவானுடைய அவதார காலம்
ததோ ஜெகன்மங்கலம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகம் ஆத்மபோதம் காஷ்டா எதா ஆனந்தகர மனஸ்தா. ரொம்ப நாளாச்சு இந்த கதைலாம் படித்து, ஏதோ தட்டு மாதிரி பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் திக்கு வாய் சரியாக வரல, தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த ஸ்லோகங்களை படித்து கதை சொன்னாவே போதும், நல்லாயிருக்கும், அருமையாக. ஆனந்தகர மனஸ்தா, எல்லார் மனசும் ஆனந்தம் பொங்குதான். கிருஷ்ணா கர்ப்பத்தில் உண்டாகும் பொழுதே தேவகியே அவ்வளோ ஆனந்தம் பெறாலாம். தேவக்கியாம் தேவரூபின்யாம், சகல தேவதைகளுடைய வடிவமே தேவகியாம். அப்போ சொல்கிறார், ஜெகன்மங்கலம், உலகத்துக்கு மங்களத்தை செய்வதற்காக அச்சுதன் பகவான் அச்சுதன் அவதரிக்கப் போகிறான். சமாகிதம் சூரசுதேன தேவி, சூரசேனருடைய பெண்ணாகிய தேவகி. இல்லை ததார சத்வாத்மகம் ஆத்மபோதம். சூரசேனன் சூரசேனனுடைய பெண்ணா? அப்போது இவன் சரி, ஓகே. அப்படிப்பட்ட தேவகியானவள் கர்ப்பத்தில் பகவான் அவதரிக்கப் போகிறார், கர்ப்பத்தில் உதயமாகி இருக்கிறார். கத அஷ்டாயதா ஆனந்தகரம் மனஸ்தகம். அப்படிப்பட்ட எப்படி பகலில் கஷ்டப்படுறவங்களுக்கு இரவில் நிலவு வெளிச்சத்தில் பேரானந்த நிலையை அடைகிறார்களோ அது மாதிரி பகவான் அவதரிக்கப் போகிறான். அதனால் எல்லார் மனசுலையும் ஆனந்தம் உண்டாகுது. அப்போது இவருடைய பார்த்த போஜேந்திர கேகே அக்னி சிகேவருத்தா சரஸ்வதி ஞான கலே யதா சதி. ஞான வஞ்சகனிடத்தில் ஒளிந்திருக்கின்ற சரஸ்வதி, அதாவது கல்வி போல தேவகி கர்ப்பத்தில் பகவான் ஒளிஞ்சு நிற்கிறானாம். அதாவது என்னென்னா குடத்தில் அடைக்கப்பட்ட விளக்கு போல இருக்கிறானா பகவான். போஜேந்திரகே அக்னி சிகேவருத்தா, என்னுடைய அக்னி விளக்கு வெளியில் வந்ததுனால வெளிச்சமாக இருக்கும். அது ஒரு குடத்தில் அடைக்கப்பட்ட அது மாதிரி தேவி கர்ப்பத்தில் பகவான் வாசம் பண்ணுறாராம். அதை பார்த்த உடனே ஹைஷமே பிராணஹரோ ஹரேர் குஹாம் துருவம் ஸ்ரிதோ என்ன புரேயம் இத்ருஷி. இந்த இவ பார்த்தா நல்லா புன்சிரிப்புடையவளாக இருக்கிறாளே, என்னை பார்த்து கூட பயப்பட மாட்டேன்றாளே. ஏன்னா டேய் துஷ்டனாயே, யார் காம்சனு, என் பிள்ளைகளை கொன்னல்ல, உன்னை கொல்றதுக்காக ஒரு பொருளை வரப்போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தில் சிரிக்கிறாளாம். யார்? தேவகி அம்மா சிரிக்கிறாள். ஏன்னா பகவானே அவதரிக்க போகிறான் அப்படின்றதுனால. சா தேவகி சர்வ ஜெகன் நிவாச பூதா நிதராம் நிரேச்சே. அப்போ இதுக்கு முன்னாடி கிமத்தியதஸ்மின் கரணீயமாசு மே யதத்தந்திரோ ந விகந்தி விக்ரமம் ஸ்திரியா சசுர் குருமத்தியா வதோ அயம் யசத் ஸ்ரீயம் சாந்தியம் அனுகாலமாயு. அதாவது இவர் தைரியமாக சிரிக்கிறா. இவருடைய தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பாரு. இவள் மகா தேஜஸ்வியாக பிரகாசிக்கிறார். ஆஹா, என்னை கொல்லக்கூடிய பிராணஹரோ, என் பிராணனை வாங்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த கர்ப்பத்தில் உதயமாகி இருக்கு அப்படின்ட்டு கம்சன் புரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணான், பயந்து நடுங்கி நின்றானான். இந்த தேவயுகத்தில் 8வது குழந்தை பிறக்க போதே அப்படி இந்த 8வது கர்ப்பம் அஷ்டம கர்ப்பம் இவன் கர்ப்பம் கலந்துதான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே அப்படின்னு சொல்கிறார். தேவகி வயிறு குளிர்ந்து போயிருக்கான். அவ்வளோ சந்தோஷமாக. ஏன்னா 6 குழந்தைகளையும் பெற்று எடுத்த போது எவ்வளோ வயிறஞ்சிருப்பாவும் அந்த குழந்தைகளை கல்ல மோதி சாகடிக்கும் போது. இன்னைக்கு கிருஷ்ணன் கர்ப்பத்தில் அப்படி குளிர வச்சுட்டானான். ஆனால் இப்போ என்னன்னா அந்த வேதனையை, அந்த கர்ப்ப வேதனையை அந்த 6 குழந்தை கொல்லும்போது அவர் வயிறு எரிஞ்சு அந்த பிரசவையில் அவஸ்தைப்பட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைகள் சாகும்போது தன் வயிறு எவ்வளோ எரிஞ்சதோ அந்த கஷ்டத்தை இப்போ கம்சன்னா இவன் கர்ப்பம் கலங்குதான், இவன் வயிறு எரியுதுதான். அந்த வேதனையை இவன் அனுபவிக்கிறான், கம்சன் அனுபவிக்கிறான். தேவிக்கு அனுபவித்த வேதனை இப்போ தேவிக்கு சந்தோஷமாக இருக்கிறான். ஏன்னா கர்ப்பத்தில் ஜெகன் நிவாசன், ஜெகத்தையே தன் வயிற்றில் வச்சிருக்கிற பகவான் இந்த தேவிகி வயிற்றில் அவதரிக்க போகிறான் அப்படின்றதுனால ஆனந்தமாக இருக்கிறாளாம். அப்போ சொல்கிறார்,
ஆஹைஷம் மே பிராணஹரோ ஹரிர்குஹாம் த்ருவம் சிதோகன்னு புரேயமித்ருஷி. அப்படியே சொல்லி என்ன பண்ணனா, ஆசீன சம்விஷஸ்திஷ்டன் புஞ்சான பர்யடன்மஹிம் சிந்தையான ரிஷிகேஷம் அவசியத்து தன்மயம் ஜகத்து. உட்காரும் போதும் அந்த 8வது கருப்பன்னு நினச்சோடனே உட்காரும் போதே பயப்படும். உட்காரும் போதும் அதே பயமா. அதே சமயத்தில் சாப்பிடும்போது, தூங்கும்போது, படுக்கும்போது, எதை பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணனே தெரியிறானா. சக்கராயுதத்தோடு தன்னை கொல்ல வர மாதிரி, கதாயுதத்தோடு தன்னை மொத்த போகிற மாதிரி, அப்படியேப்பட்ட வில்லும் கையுமா இல்லாட்டி சாரங்கபாணியாக தெரியிறானா. கத்தியத்துன்னு தன்னை வெட்ட வர மாதிரி இதுதான். இப்படிலாம் பகவானை பல ரூபங்களில் பார்த்து அதனால் உட்கார முடியலையாம், சாப்பிட முடியலையாம், பார்க்க முடியலையாம், நடக்க முடியலையாம், படுக்க முடியலையாம். இப்படி அவஸ்தைப்படுறானா. எங்கே பார்த்தாலும் பகவத் ஸ்வரூபமாக பார்க்குறானா. என்ன பாக்கியம் பாருங்கள். துஷ்டனாக இருந்தாலும் அவனுக்கு எதிரி ரூபத்தில் பகவான் காட்சியளிக்கிறார். அதான் சொல்கிறார், சிந்தையானோ ரிஷிகேஷம் அவசியம் தன் மயம் ஜகத்து. எல்லாத்தையும் பகவன் மயமாக பார்த்தானா உலகத்தையே. இப்படி இருக்கிறாங்க. அது பிறகு தேவர்கள்லாம் எப்போ கம்சன் பயந்துட்டான்னு தெரிஞ்சிச்சோ, இனிமேல் தேவர்கள்லாம் வந்து பயந்துன்னு இருந்தாங்க இல்லையா. முக்த கஷ்ட சிகா கேசித்துன்னு அப்படி சிந்தை விழுந்தது, துணி விழுந்து கூட தெரியாமல் ஓடினார் இல்லையா. இப்போ கம்சனே பயந்துட்டான் 8வது கர்ப்பத்தை பார்த்து அப்படின்னே இப்போ தைரியமாக கம்சனுடைய காராகசத்துக்குள்ளவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? தேவரெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் விரதம் சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. எனக்கே ஒரு மாதிரி நான் சொல்கிறது கரெக்டாக கொஞ்சம் தட்டு மாதிரி சொல்கிறேன். சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா நான் சரியாக சொல்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரில. ஓகே, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது மாதிரிலாம் நான் உபன்யாசம் பண்ணதில்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே கதையை ஓட்டின்னு போயிடுவேன். ஸ்லோவாக படித்து சொன்னால் சூப்பராக தான் இருக்கும். சரி, இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும். சத்தியவிரதம் சத்தியத்தை விரதமாக கொண்டவனாம் ராமோதத்தில் பார்க்கலாம். அப்படியேப்பட்ட தான் சொன்ன வார்த்தைக்கு ராமனுடைய பேச்சுக்கு 2வது பேச்சு கிடையாது அப்படின்னு சத்தியத்தை விரதமாக கொண்டவர் இல்லையா. சத்தியபரம் சத்தியத்தையே உயர்வாக கொண்டவராம். திரிசத்தியம் உலகம் படைத்து காத்து அழிக்கப்படும் போதும் தான் சத்தியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு திரிசத்தியம். சத்தியஸ்ய யோனிம் சத்தியத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியவன் பகவான். நிஹிதம் ச சத்தியே சத்தியம் ருத சத்திய நேத்திரம். ருதம் சத்தியம் என்பதை தன் கண்களாக கொண்டவனாம் பகவான். அதே சமயத்தில் சத்திய அப்படின்னா பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மண். இந்த மண், நீர், நெருப்பு இந்த 3 கண்ணுக்கு புலப்படக்கூடியவைகள். காற்று, ஆகாசம் இது 2 கண்ணுக்கு புலப்படுகின்றன. இந்த சத்தியஸ்ய இந்த 5 பஞ்சபூதங்களுக்குள்ளும் ஊடுருவி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பஞ்சபூதங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பஞ்சபூதங்களையும் நிலைக்க சேர்ந்து பகவான் தான். அதனால் சத்தியஸ்ய சத்தியம் ருத சத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. அப்படியே சத்தியத்தை தன் ஆத்மாவை கொண்ட அந்த பகவானை சரணம் அடைகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்லோகம் என்னென்னா, ஏகாயனோ அசோ தீபல ஸ்திரீ மூல சதுரசா பஞ்சவித. ஏகாயனோ இந்த பகவான் ஒருவன் தானே. அப்போ இந்த சம்சாரன்ற விருட்சத்துக்கு இந்த சம்சாரன்ற விருட்சத்தில் வந்து ரெண்டு பழங்கள் இருக்குதான். சுகம் துக்கம்ன்ற பழம். இதில் ஒரே வேர் இருக்குது இல்லையா. சரி, இல்லை 3 வேர்கள் கொண்டதான். சத்வ ரஜஸ் தமசுன்ற 3 வேர்கள் கொண்டதான். அதே சமயத்தில் சதுரசக தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற 4 ரசங்கள் கொண்டதான். பஞ்சவித அப்படின்னா 5 விதமான பஞ்ச இந்திரியங்கள் கொண்டதாக இருக்கிறது இந்த தேகமானது. அதை ஷடாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, பிறப்பு, இறப்பு, மரணம், தேய்வு, ஜரை, மரணம் போன்ற 6 வித மாற்றங்கள் கொண்டது. இது ஷடாத்மான்னு சொல்கிறது. சப்தத்துக்கு சப்தம்னா 7. இதில் 7 விஷயங்கள். மேதம், அஸ்தி, மாம்சம்,
ரத்தம், எலும்பு, சதை, அஸ்தி அப்படின்னு சொல்கிற மாம்சம் போன்ற 7 தாதுக்கள் கொண்டதான் இந்த சரீரமானது. சப்தத்தை விடவோ அப்படின்னா விடவோன்னா பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம் போன்ற 8 விதமான பிரகிருதிகள் கொண்டது. அது மட்டும் இல்லை, நவாக்ஷோ இந்த 9 துவாரங்கள் கொண்டது. அப்புறமா 10 தசவிதம்னா 10 பிராணங்கள் கொண்டது. பிராண, அபானம், உதானம், வியானம் அப்படின்னு சமானம் சொல்லக்கூடிய 10 விதமான பிராணங்கள் கொண்டது இந்த உடம்பு. தீககோ 2 பட்சிகள் கொண்டது தான். ஜீவாத்மா, பரமாத்மா என்ற பட்சிகள் கொண்டது தான். இப்படிப்பட்ட ஹாதி விரக்ஷா இருக்குங்களா, இப்படிப்பட்ட இந்த சம்சார விரக்ஷம், இந்த விரக்ஷத்தை வெட்டி அறிகிறதுக்கு பகவான், இந்த விஷயத்துக்கு காரணமான பகவான், அதை வெட்டி துவம் ஏவாஸ்ய சதஸ் பிரசூதிஸ்துவம் சன்னிதானம் துவம் அனுக்கிரகஸ்ய துவம் மாயா சம்ஸ்கிருத சேதசஸ்துவம் பஷ்யந்தி நானன்ன விபஸ்திதே. இந்த சம்சாரன்ற மரத்தை வெட்டி அறியக்கூடியவன் யாருன்னா பகவான் தான். இது மாயால் உண்டு பண்ணப்பட்ட சரீரம். இந்த சரீரம், இந்த மாயை, இந்த விருட்சம், அதை வெட்டி அறியக்கூடிய சக்தி படைத்தவன் யாருன்னா பகவான் தான் அப்படின்னு இங்கே ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க தேவர்கள்லாம். சில பேர்லாம் தாங்கள் ஜீவன் முக்தர்கள் என்று ஞான விஷயத்தில் முயற்சி பண்ணுறாங்களாம், பகவான் பக்தி பண்ணாமல். ஏன் அங்கே அரவிந்தாட்ச விமுக்தமானினஸ்துவய் அஸ்தபாவத் அவிசுத்த புத்தைய ஆருஹ்ய கிருச்சேன பரம் பதம் ததா பதந்தியதோ அநாத்திரத யுஷ்மத் அங்கரியேக. அப்படிப்பட்ட உயர்ந்த பதத்தை அடைந்து விட்டதாக தாங்கள் ஜீவன் முக்தர்களாக நினைச்சுட்டு நாங்கள் ஆத்ம விசாரம் பண்ணக்கூடியவர்கள், இந்த ஆத்மாவை உணர்ந்துட்டோம், அதனால் நாங்களே இறைவன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களா, உயர்ந்த நிலைக்கு போய் நல்லா ஆச்சார அனுஷ்டானம், யம நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சு அப்படி சமாதி நிலை கைகூடி கூட அந்த இடத்துல மேலே போய் கீழே மடியல்னு விழுறாங்களாம். எதனால்னா கிருஷ்ண பக்தி பண்ணாதனால. ஆனால் இதே பக்தர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ததா நெதே மாதவ தாபகா கொச்சித்து பிரஷ்யந்தி மார்க்காத்பய பத்த சௌஹிரதாக. அப்போது தாபகாக பகவானை சார்ந்தவர்கள், நாங்கள் ஒன்றும் ஆத்மனிஷ்டர்கள் கிடையாது, யோகிகள் கிடையாது, அந்த யோகிகள் ஞானிகள் போல் எங்களுக்கு சக்தி கிடையாது, ஆனால் பகவானை சார்ந்தவர்கள் ஆகிட்டோம் அப்படின்னா அவர்கள் பக்தி யோகத்தை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பாகவதர்கள் அவர்கள் தங்கள் மார்க்கத்திலேருந்து நழுவுறதே இல்லையா. இப்போ தியான யோகத்தில் போகிறவங்களாம் கூட யோக நிலை சமாதி நிலை கை கூட கீழே வந்துடுறாங்களாம், ஞான யோகிகளும் கீழே வந்துடுறாங்களாம். ஆனால் பக்தி யோகிகள் மட்டும் கீழே விழுறதே இல்லையா, ஏன்னா பகவானால் பாதுகாக்கப்படுறதுனால. இவர்கள்லாம் தாபகாக பகவானை சேர்ந்தவர்களாகிடுறாங்களாம். இப்போ ராமதூதன் சொல்கிறார் இல்லையா, சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதை யாச்சதே அபயம் சர்வபோதேப்பே ததாமிய தத்வதம். என்னை சார்ந்தவர்களாக ஆகிட்டாங்கன்னா அவர்களுக்கு நான் அபயம் கொடுக்குறேன், எல்லா விதமான பயத்திலேருந்து அவங்கள நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ தாவகாக என்னை சார்ந்தவர்களாக ஆகிட்டா போதும், அவரை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மாதவ தாவகா கொச்சித்து பிரஷ்யந்தி மார்காத்வய பக்த சௌஹிரதாக. அவர்கள் பக்தியில் நமே பக்த பிரணஷ்யத்தின், என் பக்தியில் தான் அவர்கள் வீழ்ச்சி அடையிறதே கிடையாது. அவர்கள் நான் சுலபமாக சௌஹிரதமாக பழகி அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்கிறேன், பக்தி மேலும் மேலும் வளர்க்குறேன். தயாபி குப்தா விசரந்தி நிர்பயா விநாயக நீகம மூர்த்த சுப்ரபு. எல்லா விதமான தடைகள் தலையிலையும் காலை வச்சுட்டு மிதிச்சுட்டு போவாங்க, அவங்க எல்லா தடைகளையும் உடைச்சுட்டு போவாங்க அவர்கள் பயமற்றவர்களாக, ஏன்னா என்னால் ரட்சிக்கப்பட்டவர்களால் அப்படின்றார். அதனால் பக்தர்கள் நாங்கள் அஞ்ஞானிகள் தான், ஆனால் பகவானை பாதுகாப்பை விரும்புவார்கள். அதனால தான் சொல்கிறார், இவரெல்லாம் அநேக ஜென்ம சம்சித்தாக யோகிகள் ஞானிகள்லாம் பகவானாம் ஜென்மநாமந்தி. ஆனால் இவரெல்லாம் நச்சிராத்து தேஷாம் அகம் சமுத்தத்தா மிருத்ய சம்சார சாகராத்து. அவர்கள் சொல்கிற மையாவிசேஷம், அவர்கள் நச்சிராத்து, அவர்கள் சீக்கிரமாக இதே ஜென்மாவில் நான் கரையேற்றி விடுறேன். ஆனால் யோகிகள் ஞானிகள்லாம் பல ஜென்மங்கள் ஆகும். அவர்களெல்லாம் விமுக்தமான தங்களுடைய பிரயத்தனத்தை நம்புகிறவங்க, தங்களுடைய சாதனை நம்புகிறவர்கள், என்ன நம்ப மாட்டாங்க. பக்தியை உதாசீனப்படுத்திட்டு என்ன ஞானம் இது பண்ணாலும் சரி, மோகாசக மோக கர்மான மோக ஞான விசேதச, அது அவங்களுக்கு பலன் கொடுக்காது. ஆனால் பக்தர்கள் பகவானே நம்பியிருக்கால் தேசம் அகம் சமுத்தத்தை நானே கை தூக்கி வர்றதுனால இவங்களுக்கு ரொம்ப காலம் ஆகாது, இதே ஜென்மாவில் நான் கை தூக்கி விட்டுடுவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதுதான் இங்கே தேவர்கள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. இங்கே என்னென்னா எடுத்ததுமே சத்தியவிரதம்னு சொன்னாங்க இல்லையா, சத்தியஸ்வரூபியாக ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க தேவர்கள். தேவகி என்னென்னா ஞான வடிவமாக ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. எத்தத் பிராகுர் அவ்யக்தம் அத்தியாத்மக தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஞான வடிவமாக ஞான சித்ஸ்வரூபியாக ஞானஸ்வரூபியாக பிரார்த்தனை பண்ண போகிறான்.
அதுக்கப்புறம் வந்து வசுதேவ ஸ்தோத்திரம் பண்ணும்போது கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா. இது கர்ப்பஸ்துதி தான். பகவான் அவதாரம் பண்ண பிறகு ஸ்தோத்திரம் பண்ண போகிறான் யார்? தேவகி. அப்போ வந்து என்னென்னா அவன் ஞான ஸ்வரூபியாக பகவானை பிரார்த்தனை பண்ண போகிறான். அப்போ வசுதேவர் வந்து என்னென்னா ஆனந்த ஸ்வரூபியாக பிரார்த்தனை பண்ண போகிறார். அப்போ என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லி சச்சிதானந்த ஸ்வரூபனாக 2 3 சேர்த்தா சச்சிதானந்த ஸ்வரூபனாக கிருஷ்ணரை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார்கள் பகவானுடைய அவதார காலத்தில் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். சரி, இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். எனக்கு என்ன தெரியல, மூடே இல்லை, இந்த பாகவதம் பேசுகிற மூடே இல்லை. ஏதோ இன்றைக்கி ஏதாவது போடணுமே, இப்போ நேற்று கூட போடல, சரி ஏதாவது போடணுன்னு போட்டேன். இது தப்பு தவறு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிங்க. ராம 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 ராம. ஏதோ தெரிஞ்சதை சொன்னேன், அவ்வளோதான். ராம 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 ராம. நான் சரியாக பேசணுன்னா, சரியாக சொன்னேன்னா, சரியாக உபன்யாசம் பண்ணா இல்லையான்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ தெரிஞ்சது ஏதோ உளையில் விட்டேன், ஏதோ தெரிஞ்சதை அப்படியே பேசிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் ராம 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 ராம. ஆனால் என் வாக்கு வந்ததுன்னா தடுமா இருக்குது. ராம ராம ராம. सीतापति राम 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 राम। श्री राम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सतगुरु महाराज की जय, सावर साध मंडली की जय, श्री प्रेमेंद्र सतगुरु महाराज की जय, सावर साध मंडली की जय। राम 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 राम।